சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இஸ்ரவேல் காத்து உறங்கமில்லத்துங்க உங்களை செஞ்சீங்க. இந்த ராத்திரி வேலை கண்ணுக்கு பாரம் ஆண்டது. என் தேவன் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆவியான சபைக்குள்ள சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி இந்த ஆவியான பேச்சுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. உங்களோட பிரசங்கம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாதப்பா. உங்களோட பிரசங்கத்தை தாரம் ஆண்டவரை. இல்லையே மாத்திரம் எங்களோட கூட பேசும் ஆண்டவரை. ஒவ்வொரு வார்த்தையின்படி கிரிய செய்யுங்கப்பா. இந்த நாமத்தை மகிமைப்படுத்து. ஒவ்வொரு வார்த்தையை வெறிமா போகக்கூடாது, ஒவ்வொரு வார்த்தையை வெறிமா திரும்பக்கூடாது. அந்த வார்த்தையின்படி கற்று கிரிய செய்யும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என் தேவன் நீ பேசுங்க, விடை பண்ணி கிரிய செய்வோம். உங்கள் கரத்தில் விட்டு கொடுக்கிறோம், உமக்கு முன்பாக தாழ்த்துக்கிறோம். நீ விடை பண்ணி பேசி விடாது, பெரிய காரணம் செய்யும். ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்னன்னா, அவர் காண்கிற தெய்வமா இருக்கிறார். கவனிங்க, யாரால கர்த்தர் காண்கிறார், அதுதான் முக்கியமான காரியம். நம்ம எல்லாரும் காண்கிறாரா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா, அதுதான் முக்கியமான விஷயம். ஆண்டவர் கண்ணீரை காண்கிறாரா, என் பலவீனத்தை பார்க்கிறாரா, என் கஷ்டத்தை பார்க்கிறாரா, என் பிரச்சனை பார்க்கிறாரா, என் வியாதியை பார்க்கிறாரா, எனக்கு ஏன் விதலை கொஞ்சம் இறங்கல அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு காண்கிற தெய்வம் எந்தெந்த சப்ஜெக்டை நம்மளை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை நான் உங்க மத்தியில் சொல்லுகிறேன். முதல் காரியம், ஆதியாகமம் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கவனிங்க, இந்த வார்த்தை யாருமா சொல்லுது? கவனிங்க, இந்த வார்த்தை யார் சொல்றா? அவன் சொன்னா அதுல 8ஆம் வசனம் வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அம்மா கவனிங்க, இந்த ஆகார் யாருன்னு சொன்னா 1ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இப்போ ஆகாருக்கு கர்த்தர் அவசியமா செவி கொடுத்தா ஆகணுமா? அம்மா கவனிங்க, ஆகாருக்கு ஏன் கர்த்தர் அவசியமா செவி கொடுத்தா ஆகணுமா? அப்ப அந்த ஆகார் யாருன்னு சொன்னா ஒரு அந்நிய அடிமை பெண்ணாச்சு, ஒரு அந்நிய தெய்வத்துல வணங்குற பெண்ணாச்சு, எகிப்து தேசத்துல இருக்கிற பெண்ணாச்சு, எகிப்துல பாவம் நிறைந்த தேசமாச்சு, அந்த அடிமைத்தனமா தேசமாச்சு. ஜனங்கள் இஸ்ரவேல் அங்கத்தான அடிமைத்தனமா வச்சிருக்கிறாங்க. அந்த அடிமைத்தன தேசத்துல இருந்து இப்ப ஆகாரை கொண்டு வர்றாங்க. அப்ப ஆகாரை கொண்டு வரும்போது நடக்கிற சம்பவம் என்னன்னா, ஏன் ஆண்டவர் கர்த்தர் தூதர் ஆகாருக்கு பதில் கொடுத்தார். இதுதான் முக்கியமான காரியம். இப்போ ஆகார் ஆண்டவர் அறியாத ஒரு அடிமை பெண்ணா இருந்தா கூட, அந்நிய தேசத்து மகளா இருந்தா கூட, தேவன் அந்த மகளுக்கு செவி கொடுத்த நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. எனக்கு ஆண்டவர் செவி கொடுக்கல, என்னை கொடுமைப்படுத்துறாங்க, வேலைமலை என்னை கொடுமைப்படுத்துறாங்க, என் குடும்பத்துல என்னை சித்திரவதை பண்றாங்க, என் சொந்தக்காரர் எனக்கு விரோதமா ஏம்புறாங்க, சுத்திட்டு எல்லாரும் எனக்கு குறை சொல்றாங்க, இப்படி அடிமையா இருக்கமே எனக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஆகாரை பார்த்தீங்கன்னா, ஆகார எகிப்து தேசத்துல அடிமைத்தனமா வந்த மகள், அவர் மகளுக்கு செவி கொடுத்த காரணம் என்னன்னு சொன்னா ஆபிரகாமோட மனைவி. அவ்வளவுதான். வாக்கு தத்த மனைவி தான் சாரா கத்த பதில் கொடுக்கல. ஆனா வாக்கு தத்த பெறாத ஒரு அந்நிய ஸ்திரியாக ஆகாரு எகிப்து தேசத்துல இருந்து வந்து அவர் தேவன் யாரு நீதிமானாக ஆபிரகாம் மனைவி என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இப்போ மாஞ்சத்துக்குற ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி கர்த்தர் நீதிமானாக ஆபிரகாம் மட்டும்தான் ஆயிட்டாரு. அவன் தன் மனைவியை நேசிச்சான். யாரு? சாரல். ஆனா சாரல் வார்த்தை கீழ் பண்ணி ஆகார தன் மனைவியை ஏற்றுக்கொண்டான். ஆனா ஆகார அவன் மனைவியை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் யாரோட மனைவி சொன்னா ஆபிரகாம் மனைவி தான். அப்ப அவன் யாரோட மனைவி சொன்னா நீதிமானோட மனைவி தான்.
அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, நானும் இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்பட்டேன், அவர் மணவாளன், நான் அவரோட மனைவாட்டியா இருக்கிறேன். ஆபிரகாம் அந்நிய மனைவியாக ஆகார் சேர்த்து கொண்ட போது கர்த்தர் பேசுறான்னு சொன்னா, நான் அந்நிய மனுஷனை பாவத்துல வாழ்ந்த, அக்கிரமத்துல வாழ்ந்த, துரோகத்துல வாழ்ந்த, அந்நிய தெய்வத்துக்கு அடிமை வாழ்ந்த என்ன அந்த அடிமத்தனை தூக்கி எடுத்து அவர் ரத்தத்தினால கைவப்பட்டு அவரை சொந்த பிள்ளையாக மாற்றி அவர் மனவாளனா இருக்கும்போது, நான் மனவாட்டியா இருக்கும்போது எனக்கு வர உபத்திரங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் நிச்சயமா கர்த்தர் பதில் கொடுப்பார். அப்ப அதுதான் அந்த ஆகாருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆகார கர்த்தர் கேட்டா எங்க இருந்து வருகிறேன், ஏன்னா உன் ஆபிரகாம் துரத்தல, ஆனா அவரோட மனைவியாக சாராரை துரத்தினாங்க, ஆனாலும் நீ அங்கேயே இறைந்தாரு. ஒருவேளை நான் ஆண்டவர் ரத்தத்தெல்லாம் கைவப்பட்டேன், ஏனுக்கு இந்த இடத்துல கொடுமைப்படுத்துறாங்க, ஏனுக்கு இந்த இடத்துல வேதனையா இருக்குது, குடும்பத்துல நிம்மதியா வாழ முடியல, வேலை நிம்மதியா வேலை செய்ய முடியல, சொந்தத்துல இருக்கிற நிம்மதியா இருக்க முடியல, எல்லாரும் எனக்கு விரோதமா இருந்துறாங்க, எல்லாம் என்ன குற்றப்பட்டாங்க, எல்லாம் என்ன அடிமையா வச்சிருக்காங்க, இந்த கொடுமை தாங்க முடிய சொல்லி நீ வேதனையோட இருக்கலாம். ஆனா அன்றைக்கு ஆகாருக்கு இறங்குன தெய்வம் நிச்சயமா உனக்கு இறங்குவாரு. ஏன் தரமா ஆண்டவரோட நோக்கம் என்ன தரமா, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு வந்தியோ, எந்த இடத்துல உன் கண்ணீரை சிந்தியோ, அதே இடத்துல தான் தேவன் உயர்த்துற ஒரு திட்டம் வச்சிருப்பார். அதே இடத்துல தான் உன் தலையை உயர்த்தின தேவன நோக்கம். அப்ப ஆகார் என்ன காரணம் சொன்னா, இது வரைக்கும் நான் தேடி போன தெய்வம் என் பேரை கூட கூப்பிடல, அவர் தட்டத்தை கூட பார்க்கல, அவர் தரிசனத்தை கூட பார்க்கல, நான் நம்பாத, நான் தேடாத, நான் விசுவாசியாத, நான் அறியாத இயேசு கிறிஸ்து இந்த வனாந்திர இடத்துல என்ன காண்கிற தெய்வமா இருக்கிறாரு. அவர் என் கண்ணிற்கு பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறாரு, அவர் என்னை விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறாரு. அப்போ ஆகாருக்கு இறங்கின தெய்வம் நிச்சயமா நம்மளுக்கு இறங்குவார். ஆனா அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், அவர் சொன்னா போயிடணும். அப்ப ஆகாரு ஆபிரகாம் துரத்துல, அவன் மனைவி சாராயத்தை துரத்தி விட்டாரு. வேதனை தாங்க முடியல, கொடுமை தாங்க முடியல, அவங்க பண்ற வேதனை அவங்களால சமாளிக்க முடியல. என்ன பண்ற ஏது பண்ற சொல்லி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வந்தார். அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வந்த பிறகுதான் வனாந்திரமான இடத்துல எனக்கு யாரு பதில் கொடுப்பாங்க. ஒருவேளை நான் எகிப்து தேசத்துக்கு போயிருக்கலாம், அந்த பழைய தேசத்துக்கு நான் போயிருக்கலாம், அங்க சொந்த பந்தெல்லாம் இருக்கிறாங்க, அங்க நான் போயிருக்கலாம், அங்க சொந்த பந்தத்தை நான் சந்தித்து இருக்கலாம். இன்னைக்கு வாழ்க்கையில வந்து நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து கவனிங்க, சில பிரச்சனை கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் சொல்றேன், கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்கலாம், அல்லது மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை இருக்கலாம், அல்லது நாட்டினார் மூட்டினார் மூலமா பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் தங்கச்சியாவது அக்காவது அவங்க மூலமா நம்மளுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியும், அந்த பிரச்சனை வந்து விட்டுட்டு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம சொந்த வீட்டுக்கு போறோம் பார்த்தியா, அதான் கர்த்தர் பேசணும். நம்ம என்ன பண்ணணும் முதல்ல அதை யோசிக்கணும். இப்ப இருக்கிற கொடுமை தாங்க முடியல, புஸ்தன் தொல்லை தாங்க முடியல, மாமியார் கொடுமை தாங்க முடியல, என் வீட்டுக்கார சகோதரோட கொடுமை தாங்க முடியல, இவங்களை இவ்வளவு மிச்சப்படுறாங்க, இனிமே நான் எதுக்காக வாங்கினேன், தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருக்காக நான் வாங்கினேன். அன்றைக்கு ஆகார் எகிப்து தேசத்துல கொண்டு வந்த அதே எகிப்து தேசத்துல அங்க போயிருக்கலாம், ஏன் என் சொந்த பந்தம் அங்கதான் இருக்கிறாங்க, என்னை பெற்றவங்க அங்கதான் இருக்கிறாங்க, இனிமே இந்த தேசத்துக்கு நான் வரமாட்டேன், நான் சாரை நம்பி வந்த தேசத்தை இப்படிப்பட்ட கொடுமை பார்த்தா எனக்கு தெரியாது, இனிமே எனக்கு வாழ்க்கை வேணாம், இந்த தேசமா வேணாம், ஊரை வேணாம், நான் பிறந்த ஊருக்கு ஏன் தாய் தகப்பன் இடத்துக்கு நான் போறேன்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா அங்க போல எப்ப நான் அந்த ஊரை விட்டுட்டு, தேசத்தை விட்டுட்டு, என் இனத்தை விட்டுட்டு, என் சொந்தத்தை விட்டுட்டு, நான் அறியாத ஒரு தெய்வத்தை விசுவாசிக்கிற ஒரு நீதிமானோட மனைவியா மாறிட்ட பிறகு இனிமே நான் பழைய தேசத்துக்கு போன அவசியம் எனக்கு வேண்டாம். இனி பயப்படி வாழ்க்கையில நான் வாங்கின அவசியம் எனக்கு வேண்டாம். இனி பயப்படி என் சொந்தத்தை தேடி போன என்ன எனக்கு வேண்டாம். எப்ப எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தனோ அப்பவே இன்னைக்கு வாழ்ந்தாலும் இயேசுவோட கூட வாழ்வோம், மறுத்தாலும் இயேசுவோட கூட. அப்ப அந்த அம்மா அந்த விட்டுட்டு அவங்க கொடுமைப்பட்டு தாங்க முடியாத வனத்தட்டுல வந்தாங்க. அந்த அம்மா விடுற கண்ணீரை பார்த்தாரு. அதான் தேவனு கத்தோட தூர ஏன் பேசுறேன்னா, உன்னை கொடுமைப்பட்டனோன்னு உன் தேசத்துக்கு நீ போல, உன் இனத்துக்கு நீ போல, உன் சொந்த பந்த இடத்துக்கு நீ போல, நீ பிறந்த இடத்துக்கு போல. ஆனா எந்த தேசத்துல நீ நம்பி வந்த, யாரை நம்பி வந்த, அவ உன்னை கைவிட்டால ஒன்னு அழைத்தவர் கைவிட மாட்டார். இந்த வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது, சில அவமானங்கள் இருக்குது. ஆனா யாரை வேணாலும் விட்டுட்டு வரலாம், ஆனா இயேசுவை மட்டும் விட்டுட்டு வரல. அதான் முக்கியமான விஷயம். அந்த அம்மா நீதிமானோட மனைவி யார், ஆபிரகாம் நீதிமான், கர்த்தர் அழைத்திருக்கிறாரு, அவனுக்கு ஒரு நல்ல பெயர் வந்திருக்கு, நீதிமான், வானத்தின் நட்சத்திரங்களை போல அவன் ஆசீர்வதிப்பா, அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன்ட்டாரு. அவனோட மனைவி இருந்த போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்,
என்ன பொக்கிஷம் தெரியுமா? நான் அந்நிய ஸ்திரீ அந்த தேசத்துல வாழ்ந்து யாரோ ஒரு அந்நிய மனுஷனுக்கு மணியோ வாய்த்து காட்டிக்கல, இந்த தேசத்துல ஒரு நீதிமான் மணியோ வாய்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அவங்க மனைவி கொடுமை எனக்கு தாங்க முடியும் சொல்லி ஓடி வந்து கதறி அழுகிறாங்க. ஆனா தேவனு ஆபிரகாமோட மனைவி சொல்லி விடவில்லை. அதே போல தெய்வன், நீ மனவாளியா இருக்க, அவரை மனவாள, நீ மனவாட்டியா இருக்கிற, நீ எங்க போய் மாட்டி கதறி அழுதாட உன்னை அங்க தேடி வருவேன். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பயப்படி இடத்துக்கு போட்டு பயப்படி வாக்கிக்கு போறதா கற்று வர மாட்டோம். இங்க நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. அவர் இப்படி பண்றாரு, என் தொல்லை தாங்க முடியல, என்ன வாய மாட்டேன், இம்மா அவனுக்கு குடும்பமே எனக்கு தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் இங்கேதான் இருப்பாருங்க. உனக்கு கொடுத்த வாழ்க்கையில நஷ்டமோ கஷ்டமோ லாபமோ துன்பமோ அது யாருக்காக வேணும்? உனக்காக. உன்னை உண்டாக்கின அவருக்காக தான் அந்த வாழ்க்கை. அதுதான் அந்த ஆகாரோட வாழ்க்கை. அந்த ஆகாரோட நோக்கம் அதுதான். ஆகார் எங்கேயே இருந்த நான் இங்கே கொண்டு வந்த பொருள் இந்த வனாந்திரத்தில் ஐந்தாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆகார் என்ற பேர் ஆண்டு வனாந்திரத்தில் இருந்து கூப்பிடுறேன். அப்போ அந்த நமக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? நான் பிறந்து வந்து எந்த தெய்வமே என் பேரை கூப்பிடுது, நான் தேடாத தெய்வம் என் பேரை கூப்பிடுது. ஒரு அம்மா குழந்தைக்கு சாக போகிறாங்க, எனக்கு வாய்த்துக்க பிடிக்கல, இப்படிப்பட்ட வாய்க்க வேணாம், இந்த ஒரு குழந்தை வச்சு எதுக்கு நான் வாயினேன், பேசாம நான் செத்து பையனு சொல்லி கடல்கிட்ட போகிறாங்க. குழந்தை கடல்கிட்ட தீடு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு சத்தம் வர்ற, மகளே மானத்தை தேடி போவாதுங்க. இந்த அம்மா பார்க்குறாங்க, யாருமே இல்லை, சத்தம் மட்டும் வருது, இல்லை அது என்ன கூப்பிட சொல்ல மீண்டும் போகிறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவோட பேரை சொன்னாங்க. அந்த பேர் அந்த அம்மா காதில் வந்த உடனே அதே இடத்துல குழந்தை போட்டு ஓனாச்சு நான் எழுதாங்க. ஏன் தரமா, நான் மனத்தை தேடி போகிற யாரையும் என்னை தடுக்கிற அந்த வரையே, நான் மாயத்து நிம்மதி இல்லை, நான் சாக போகிறேன்னு சொல்லி எனக்காக நீ மறுத்தி நீ மனத்தை தேடி போகிறேன்னு சொல்லி என்னை பேச சொல்லி அழைத்தீங்க அப்படின்னு சொல்லி ஓடு கண்டதை எழுதுறாங்க. ஏன் தெரியுமா? இது யார் எப்படி வேணாலும் பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க, பரவாயில்ல. ஆனால் இயேசுக்காக மட்டும் காத்துரு, இயேசுக்காக மட்டும் பொறுமையாடு, நிச்சயமா ஓ கண்ணுக்கு வந்துருப்பா. இந்த ஆகாரம் எவ்வளோ கொடுமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? தாராய் குடும்ப தாங்க முடியல. ஏன்? அவங்க மாசமாயிட்டாங்க, பொறாம இருக்குது. ஒருவேளை உன் குடும்பத்தை ஒரு நல்ல காரியம் ஒரு ஆசீர்வாதமா இருந்தா அதுக்கு பொறாம வரும். அந்த பொறாம ஏன் விடுற ஒரு கூட்டம் இருக்கா? உன் குடும்பத்தை உன்னை எல்லாரும் மிச்சப்படுத்துவாங்க, உன்னை தப்பா பேசுவாங்க, உன்னை குடும்பப்பட்டவங்க உன்னை சித்திரவதை பண்ணுவாங்க, உன்னை பற்றி என்னென்னமோ பேசுவாங்க. அதனால பரவாயில்ல, ஆனால் காட்டுது. ஏன்னா உன் கண்ணீரை காண்பு தெய்வம் அவ்வளோ சீக்கிரத்தை உன்னை விட மாட்டாங்க. நீ எந்த இடத்துல இப்போ வனாந்தரமான இடத்துல பாருங்க. ஆகார் வனாந்தரம்னா மோசமான இடம். ஆனால் வனாந்திர இடத்துல போய் நம்ம வாய்த்துக்கு எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லை. அந்த வனாந்திரத்தில் பச்சை வனாந்திரத்தில் அந்த அம்மா மாசமாக போகிறாங்க. 2வது வாட்டி வனாந்திரத்தில் 14 வயசு பிள்ளையோட போகுது. ஏன்னா என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கலாம். அது 2வது டிப்பு. அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் பேசினாரு. அதே போல் தான் ஒரு தடவை கர்த்தர் உன் வாழ்க்கையில் வனாந்திரமாக இருக்கலாம், ஒரு சரீரத்தில் போராட்டமாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், உனக்கு வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை உண்டாக்கின உன்னை அழைத்தவன் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். நீ வீடை விட்டு போயிட்ட, நீ காணாமல் போயிட்ட, உன்னை யாரும் தேட மாட்டாங்க. ஆனால் உன்னை தேடாத யாரும் இருக்காங்க இல்லையோ, உனக்கு ஜீவனை கொடுத்த உன்னை தேடாமல் இருக்க மாட்டான். நீ எங்கே போனாலும் அவர் அங்கே வருவார். அந்த வனாந்திரத்தில் அந்த அம்மாவோட நிலைமை எப்படி இருந்திருக்கோ, ஆனால் கரெக்டாக அந்த வனாந்திரத்தில் வந்து பேசுகிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவிக்கும். அப்புறம் ஆகாருக்கு ஒரு மாற்றம் வந்து எனக்கு தெரியுமா, என் கண்ணீரை காணிக்கிறது எனக்கு பதில் கொடுத்தார். அப்போ என் வீட்டுக்குள்ளே இவ்வளோ சித்திரவதை நடக்குது, கொடுமைப்படுத்துறாங்க, என்னை மிச்சப்படுறாங்க, விரோதமாக ஏம்புறாங்க, கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் சொல்கிறாங்க, வனாந்திரத்தில் என்ன காண்கிற தெய்வம் அல்ல, என் குடும்பத்தில் என்ன காண்கிற தெய்வம் தெரியுமா, யார் என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்துக்குவாரு. அந்த விசுவாசத்தோடு என்னை காண்கிற தெய்வம் இவ்விடத்தில் கண்டன் அல்லவாங்க. அப்போ உன்னை காண்கிற தெய்வம் அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை மறக்க மாட்டார், அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை விட மாட்டார். மனுஷன் உன்னை மறந்தாலும் மனுஷன் உன்னை கைவிட்டார், இயேசு கைவிட்டார். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், யாரை கர்த்தர் காண்கிறார் அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்ப பாருங்க, 2வது ஒரு காரியம் என்னன்னா, இப்ப எகிப்தியர் யார் என்று சொன்னா, இஸ்ரவேலை அடிமைப்படுத்துற ஒரு ராஜா. பாருங்க, தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துறா.
மந்திரவாத கையில வைத்துக் கொண்டிருக்கிறான், ராணுவத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறான், யுத்த மனுஷரை கையில வைத்துக் கொண்டிருக்கிறான், சாஸ்திரிகள் சூரியக்காரி இவங்களெல்லாம் கையில வைத்துக் கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்படுத்துறான். ஆனாலும் அந்த அடிமைத்தனத்துல ஒரு தூக்கி எடுத்துட்டு வந்துட்டாருன்னா இப்ப இஸ்ரேலுக்குள்ள உங்க மந்திரவாதியா இருந்தாலும் சரி, ஒரு சத்துருவா இருந்தாலும் சரி, என்றைக்குமே பார்க்க கூடாதுன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் தான் இருக்கு. அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த 14ஆம் அதிகாரத்துல 10வது வசனம், பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறிட்டு பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்னைக்கு நம்ம யாரை கூப்பிடுறோம் அதுதான் முக்கியம். கவனிங்க, இன்னைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா, இப்ப நம்ம ஜெபிக்கிறோமா, முதல்ல அதுதான் பிரச்சனை. இங்க நிறைய பேர் ஜெபம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க. ஏன் என் குடும்பத்துக்கு விரோதமா சத்திரம் ஏன் போறான்? அந்த சத்திர சொந்தக்க மூலமா கூட வருவான். அதான் சொல்ற ஒருவன் சத்திரம் வீட்டா தான், அவன் சத்திரம் வீட்டா தான் ஃபஸ்ட்டு பிடிப்பான். முதல்ல அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும். அப்ப அந்த சத்திரம் மத்தியில என்றைக்குமே நீ பார்க்க கூடாது என்று சொன்னா முதல்ல உங்களுக்கு ஜெபம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில இல்ல மாலையிலயோ இல்ல மத்தியானத்துல இல்ல ராத்திரிலயோ ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கிறோமா, 1 மணி நேரம் மட்டும். எனக்கு ஜெபம் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் சத்துரு மோச சொல்றாரு, இன்றைக்கு காணுங்க எகிப்திலே என்றைக்குமே காண மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க, நின்று கொண்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்ப தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நோக்கம் என்னன்னா, தனக்கு ஆபத்து வரும்போது, தனக்கு விரோதமா ஒரு கூட்டம் வரும்போது நீங்க யாரை தேடுறீங்க கர்த்தர் கேட்கிறாரு. நீ யாரை தேடி போறீங்க கர்த்தர் கேட்கிறாரு. நீ யாரை கூப்பிடுறீங்க கர்த்தர் கேட்கிறாரு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போற ஒரு கூட்டம் இல்லை, உனக்கு ஆளுக்கிறாங்க எனக்கு ஆளுக்கிறான்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஒரு கூட்டம் வர வைக்கிறது, இதே மாதிரி அங்கே போய் சொந்தக்காரர்களை சொல்லி வர வைக்கிறது. இப்போ ஆண்டவருக்கு சொல்ல ஒரு காரியம் உண்மையான நிஜமான சொல்கிறேன். பலிபத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க 2015 பண்ண பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால், போயிட்டே 9 தீங்க வந்துட்டாங்க. 9 இட்டு வந்துட்டாங்க, ஒரு 10 ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் இட்டு வந்துட்டாங்க. வீட்டு வாசல் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. இந்த 9 கத்துற வார்த்தை பேசிச்சுன்னா தெருவே வேடிக்கை பார்க்குறான். என்ன ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ட்ரெயினில் வந்த பஸ்ஸில் வந்த கையை அப்படி தட்டி கேட்காதுங்க, அதே போல் தெருவில் தட்டிச்சு கையை. ஒரு 9 மட்டும் என்னை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா அவங்ககிட்ட எப்போ சண்டை போட பலன்னு கேட்குது. அவன் எப்படி அவனை போய் இட்டுன்னு வரத்துக்காரு, யாரோ ஒருத்தன் இட்டுன்னு பார்த்தா இவனே இப்போ காட்டுறேன்னு வாங்க போனான்னு சொல்லிட்டு போச்சு. 9 போச்சு, ஒரு கூட்டமாக போச்சு, ஜீவன் வேடிக்கை பாரு. இது எங்கள் சொந்தக்காரருக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களும் ஒரு கும்பல் தான் வந்தாங்க. ஒரு வார்த்தை பேசினாங்க. என்ன தெரியுமா பேசினாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, வார்த்தை சொல்ல பிளாட்ஃபார்மில் உட்காந்து 9 நான் வர வைக்கிறேன், எனக்கு தெரியும் ஆளு, நீ ஒரு வார்த்தை சொல்லிடுறான். எதுக்குன்னு கேட்டேன். இல்லை அவங்க எப்படி வீட்டாண்ட வந்து அசிங்கப்பட்ட, நான் வீட்டாண்டே இப்போ சண்டை போடுறேன், அவங்கள சண்டை போடுற ஆளு அப்படின்னா. இப்போ நான் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது, எப்படி உங்ககிட்ட வந்து சண்டை போடுவாங்க, உங்கள்கிட்ட எப்படி வருவாங்க, இவங்க நாங்கள் தான் போனோம், நாங்கள் போகிறோன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன தெரியுமா, நான் மனுஷன் நம்பி இங்கே வாயில மனுஷனை சப்போர்ட் வேண்டாம். நீங்கள் போய் சண்டை போடுங்க, நாளைக்கு திருப்பி அவன் வருவான். நாளைக்கு நீங்கள் போறீங்க, அவன் மறுநாளைக்கு வருவான். ஆனால் நான் மனுஷனை காட்டில் தேவனை மாற்ற நான் பார்க்குறேன். அன்றைக்கு தேவனை நோக்கி பார்த்த போது இன்றைக்கு இருக்க வீட்டு வாசல் பக்கமே வரட்டேன். ஏன்னா வரத்துக்கு பயம். இன்னொன்று ஆச்சரியம் என்ன தெரியுமா, பட்டாளத்தான நின்றுந்தேன், நானே என் பையன் நின்றுந்தேன். அது எப்போ வந்துட்டு எனக்கு தெரியாது. என் பையன் பின்னாடி பார்த்து இங்கேயா நிற்கிறேன்னு கேட்டுச்சு. இங்கேயா நிற்கிறேன்னு கேட்ட உடனே இவன் என்ன சொன்னேன், எங்கள் அப்பா கராது முன்னாடி பாருன்ட்டான். ஐயோ அந்த பேய் வந்துச்சா, நான் ஓடுறேன்னு சொல்லி ஓடுது. இதை முன்னாடி ஒருத்தனை எட்டு வருது, ஏன் அப்படி பயந்து வர்றேன், அது மோசமான ஒன்று இருக்கிறது, அதை பார்த்தாலே பெரிய தொல்லைன்னு. அப்போ தான் தெரிஞ்சுன்னா நான் அதுக்குள்ள ஆதி இருக்கிறதுனால நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஓடுது. அப்போ என்னைக்கு கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு, அன்னைக்குலேருந்து வரல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, மந்திரவாதி 9 ரவுடி அப்புறம் பொறுக்கி எல்லாரும் சொல்லி அத்தனை பேரை நான் பார்த்துட்டேன். அத்தனை பேரை என் பையன் காட்டிட்டான். எப்போ அந்த 9 நிற்கிது, அந்த 9 தான் உனக்கு மந்திரம் பண்ணிச்சு. அது என்னை பார்த்தோன்னா அப்படிக்கா திரும்பி நிற்கிது வண்டி திரும்பி. இன்னொருத்தர் ரவுடி அந்த கதை, இவன் தான் வராம வண்டியில் அவன் தான் உன்னை அச்சு கையை காது ஒடுக்கிட்டான். அவன் வந்தவனை சோத்திர மாட்டான், நானே சோத்திர மாட்டேன். இவனை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஏன் தெரியுமா, நான் மனுஷனை நோக்கி பார்த்தேன்னா நிச்சயமா நான் இன்னைக்கு இந்த பலிபிட்டன் இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆபத்து வரும்போது நம்ம கர்த்தர் காண்கிற தெய்வமா இருக்காரு. உனக்கு ஒரு கூட்டம் வருது, நீ என்ன பண்ண போற கர்த்தர் பார்க்கறாரு.
அப்ப அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணா நீ சும்மா இருன்றார். நீ யாரும் நம்பாத, யாரும் நாச்சல் சுவாசம் உள்ள மனுஷன் நம்பாத, நம்பப்படுறதுக்கு ஏமாத்திரன்னு சொல்றாரு. அவனை மாமிச்சு தானே, நீ ஒரு நாள் அவனை சொல்லுவா, இன்னொரு நாள் அவன் 10 பேர் 20 பேர் எடுத்துன்னு வரான், நாளைக்கு 50 பேர் எடுத்துன்னு வரான். ஏன் நீ வயல தஞ்சை மாட்டினவனும் நான் அங்கே போடுறோம். ஆனா கர்த்தரை மாட்டு நோக்கி பார்க்கும்போது என்னை தொட அவங்க வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா என்னை தொடுக்கிறவன் அவளை கனிமன் தொடுகிறான். அப்ப ஏசுக்கு என்ன சொல்றா, அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமா பார்வை சேனை வரும்போது அந்த இஸ்ரவேல் என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். இது நம்ம கூப்பிடுறோம்பா, வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம், வா ஏந்து வா, இன்னும் அவளை கூப்பிட்டு வா, வீடியோ எடு போன்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்து அவன் உட்காந்து என்ன பண்ண போகுது. எனக்கு எல்லாரும் அதுதான் உட்காந்து கிறிஸ்தவ குடும்பமே போலீஸ் ஸ்டேஷன் தான் போகுது. எனக்கு அதுதான் ரொம்ப துக்கமான காலம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 2 கொரிந்தியர்ல ஒண்ணு கொஞ்சம் 6ஆம் அதிகாரம், 1 கொஞ்சம் 6ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிக்குமா. உங்களில் ஒருவனுக்கு வேறொரு வழிபாடு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போக போகாமல் மாட்டான், பரிசுத்தவான்கிட்ட போக மாட்டான். ஒரு சபை இருக்குது, ஒரு போதை இருக்காது, ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, ஒரு தேவன் இருக்கிறாரு, அங்க வர மாட்டான். ஆனா எங்க போறாங்க பாருங்க, அநீதிக்காரனிடத்தில் போக துணிகிறது என்ன, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களாம். உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா. இப்ப உங்களை வாழ்க்கை அப்படியே இன்னொருத்தர் மேல ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, எங்க போகணும் ஃபர்ஸ்ட், எனக்கு சபைக்குள்ள போகணும், கர்த்தர்கிட்ட பேசணும், கர்த்தர் தேவ மனுஷன்கிட்ட பேசணும். எனக்கு நம்ம அப்படி கிடையாது, நம்மளே வாழ்க்கை தீர்த்துக்கலாம், நம்மளே பிரச்சனை பண்ணிக்கலாம், நம்மளே போட்டாச்சு பண்ண. இதுதான் கர்த்தர் சொன்னாரு, உனக்கு ஒரு கூட்ட விரோதமும் வரும்போது கர்த்தரை உன்னை கவனிக்கிற, ஏன்னா உன்னை காண்கிற தெய்வமா இருக்காரு. அந்த கூட்டம் வரும்போது நீ என்ன பண்ண போற கர்த்தர் கேட்கிறாரு, நீ யாரை நம்பி போறன்னு கர்த்தர் கேட்கிறாரு, நீ யாரை முன்னாடி வச்சுக்கணும் கர்த்தர். அப்போ தாவீதுக்கு விரோதமா ஒரு கூட்டம் வருது, தாவீதுக்கு எப்பவுமே பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. ஆனா தாவீது ஒரு வார்த்தை சொல்றான், கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அவர் என் வலது பாசிருக்க பிறகு அசைக்கப்படுவதில்லை. அப்ப அந்த முன்னாடி வச்சிருந்தால்தான் சத்ரு ஒவ்வொரு நாளும் அவன் பின் தொடரும் போது அவனை தொட அனுமதி கற்க கொடுக்குறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கவனிங்க, யாரும் பேசாதீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தரை முன்னாடி வைக்காம நாசி சுவாசமுள்ள மனுஷனை முன்னாடி வைக்கிறோம். 2வது பண பலத்தினால முன்னாடி வைக்கிறோம். 3வது எனக்கு அந்த அதிகாரி தெரியும், இந்த ஆளு தெரியும், அந்த ஆளு தெரியும் சொல்லி அவனை முன்னாடி வைக்கிறனால தான் கர்த்தர் நம்மளை விட்டு பின்வாங்க. எனக்கு 2வது ஒன்று எதில் காண்கிறாருன்னா, உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான், சற்று எழுந்து கொண்டே இருப்பான். கர்த்தர் ஒன்று பார்ப்பாரு. ஒரு நேரத்தில் யோசபாத்துக்கு விரோதமா ராஜாக்கள் ஏம்புறாங்க. ராஜாக்கள் வரும்போது யோசபாத்து ஒரு பக்கம் பயந்து உபவாசம் போட்டு தேவன் துதிக்க ஆரம்பிச்சான். ஆனா யோசபாத்துக்கு விரோதமா ஏம்புன அத்தனை ராஜாக்களை வெட்டுண்டு கர்த்தர் மடிங்க அவங்களுக்குள்ள யுத்தத்தை உண்டாக்கிட்டார். அதே போலத்தான் உனக்கு ஏம்பு நிச்சயமா கட்ட அவங்களுக்குள்ள ஒரு சண்டை உண்டு பண்ணாரு, யுத்தத்தை உண்டு பண்ணாரு. இனிமே இந்த பக்கம் வராதபடி கர்த்தர் நிர்மலம் வைக்க போறாரு. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன்னை கவனிச்சுட்டே இருப்பாரு. முதல்ல கவனிப்பாரு எதுல தெரியுமா, வனாந்தத்துல ஆண்டவர் நீதிமான பிள்ளையா இருந்தா கூட சரி, நீ இயேசுவோட பிள்ளையா இருக்க, எங்க போ கண்ணீர் விட்டு கதிரை ஆயிட்டாலும், உன்னை கொடுமை பார்த்தா சித்திரப்பான்னு சொல்லி நீ போ வனாந்திரமான இடத்துல கதிரை ஆயிட்டாலும் உன்னை காண்கிட்டே இருப்பாரு, உன் மேல கண்ணோக்கமா இருப்பாரு. 2வது காரியம், உனக்கு விரோதமா ஒரு யுத்தம் பண்ண வராங்க, ஒரு கூட்டம் வந்து அவங்க விரோதமா உனக்கு எழும்பும் போது அவர் உன்னை கவனிச்சுட்டே இருப்பாரு. ஏன் தெரியுமா, நீ யாரை தேடி போவ, நீ யாரை தேடி போவ, இயேசுவை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா ஒன்றுக்கு ஏங்குற சற்று என்றும் உன்னை பார்க்காதபடிக்கு கர்த்தர். 3வது சங்கீத புத்தகம் 33ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 33ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் வாசிங்க. கர்த்தர் வானத்தில் நோக்கி பார்த்து, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அப்ப கர்த்தர் எதுக்காக வானத்தில் நோக்கி பார்க்க, அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா கர்த்தரோட கண்கள் பூமியில உலாவி கொண்டிருக்கிறது, அவர் வானத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த மனுபுத்திரர் எதுக்காக கண்ணோக்கி பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுல வசனம் வாசிங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறீர்கள், ஆத்துமாக்களை
மரணத்துக்கு விலக்கி முதல்ல நமக்கு பயப்படுங்களை பார்க்கிறாரு. இரண்டாவது 22வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே ஆ. உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இரண்டாவது யாரை நீ நம்பியிருக்கேன்னு பார்க்கறது. இதுதான் ரெண்டாவது. மூணாவது ஒரு காரியம் கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு நம்ம பயப்படுற பயம் இருக்குதா? சபைக்கு வரும்போது ஒரு பயம் இருக்குதா? இல்லை தேவனை தேடலையே, ஐயோ எனக்கு நான் ஜெபிக்கல ஒரு பயம் இருக்குதா? ஐயோ எனக்கு பைபிள் நான் படிக்கலையே, வேதத்தை வாசிக்கல, ஒருவேளை எனக்கு பைபிள் படிக்க தெரியல, ஆனால் எனக்கு வாசனை கொடுத்தாங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, அதை சொல்லியாவது ஜெபிக்கிற ஒரு வைரக்கம் இருக்குதா? எனக்கு பயம் முதல்ல கர்த்தர் நம்ம பயப்படுற மனுஷனை கொண்டு வச்சுப்பாங்க. இன்னைக்கு சபைக்கு போகாதுங்க நிறைய பேர் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. கேட்டால் எனக்கு உடம்பு முடியல, உடம்பு சரியில்லை, எனக்கு என்ன ஆச்சு எடுத்துடுமா? காலையிலேருந்து நல்லா வேலை செய்வாங்க, வீட்டுக்குள்ள நல்லா சாப்பாடுலாம் செய்வாங்க, சாமான கைவாங்க, துணி எல்லாம் சேர்த்து வேலை நல்லா இருக்குது. ஆனால் சபையில் வந்து ஆண்டவரை மகிமைப்பட்ட வரும்போது மட்டும்னா எனக்கு இடுப்பு வலியிருந்து கால் எள்ளி மேலே ஏற முடியல, உடம்பு சரியில்லை. ஆனால் மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் தேவனுக்கு பயப்படுற ஒரு மனிதன் என்ன தெரியுமா? முதல்ல வந்து எனக்கு சபைக்கு போகலையே, தேவனை தேடலையோ, ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ தெரியல, எனக்கு என்ன ஆகுமோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாள் தேவனை தேடிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பயம் போயிடுச்சு. அதுதான் சங்கீதம் 34:10 சொல்றாரு, சிங்க குட்டிகள் சாட்சியாக பட்டினே இருக்கும், கர்த்தருக்கு தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்படாது. அப்போ ஆண்டு தேடும் நன்மை குறைப்படாது. இன்னைக்கு நான் தேடாம இருக்கேன், எனக்கு எத்தனை நன்மை குறைப்படும்? என் சூழ்நிலை எப்படி இருக்கு, என் பிரச்சனை எப்படி இருக்கு, என் நிலைமை எப்படி இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமா பயப்படுவாங்க. எனக்கு தேவனை தேடுற மனுஷனை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கு. தேவன் மேல பயம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது நம்பிக்கை யார மேல வைக்கணும்னு கேட்கிறார். நீ நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குது? பணத்து மேல இருக்குதா, இல்ல சொந்தத்து மேல இருக்குதா, இல்ல வீட்டு மேல இருக்குதா, இல்ல அரசாங்கத்துக்கு மேல இருக்குதா? இன்னைக்கு ஏன் அரசாங்கத்துல வேலை செய்யற கவர்மெண்ட் வேலை? ஏன் எனக்கு சொந்த வீடு இருக்குது, ஏன் எனக்கு பணம் இருக்குது, எல்லாமே இருக்கலாம். அது ஒரு நம்பிக்கை கிடையாது, அது உனக்கு நிரந்தரமானது கிடையாது. எல்லாமே கொஞ்ச காலம். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ற கவனிங்க. என் பாக்கெட்டில் 100 ரூபாய் அந்த பாக்கெட்டில் நிரந்தரமாக வச்சுக்கூடாது. அந்த பணம் போயிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லார் கையில் இருக்கணும், ஒரு ஆளுக்கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கிட்ட வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த பணம் எல்லாருக்கிட்ட போயிட்டே இருக்கணும், சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த பணம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல அது புரோஜனமே, அது மதிப்பு கிடையாது. பணம் இருக்குது, அதான் உனக்கு மதிப்பு. ஆனால் ஒன்றுத்துக்கு உதவாத மதிப்பா இல்லை. அப்போ உதவாத மதிப்புனா எத்தனை யூஸ் பண்ண வேண்டியதுதான். அப்போ நம்பிக்கை வந்து வீடு இருக்குது, என் சொந்த வீடு இருக்குது, எனக்கு கவலை இல்லைன்னு அப்படி கிடையாது. என் நம்பிக்கை வந்து பணம் இருக்குது, எனக்கு எந்த கவலை இல்லை, வாங்கின ஊரை சாப்பிடலாம் அப்படி கிடையாது. உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே தான். எது இருக்குதே இல்லையோ அந்த கர்த்தர் கூட இருக்கான். ஒரு நாள் பணம் ஒன்று போவான். எல்லாம் கடைசி காலத்தில் பணத்தை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் பணம் மேலே இதுவே இல்லை. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் நான் ராஜ்யத்துக்கு போவேன்னா, ஆண்டவன் ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவன் நான் நோக்கி பார்க்கணும், அதுதான் நான் வாஞ்சேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மேலே ஒரு பயம் இல்லை. கர்த்தர் மேலே ஒரு பயம் இருக்கணும். தேவன் நிச்சயமா சொல்றேன், தேவன் மேலே பயம் இல்லாதவங்க தேவனை பார்க்க முடியாது, தேவனை ஜெபிக்க முடியாது, தேவன் வேதத்தை வாசிக்க முடியாது. பயம் இல்லாத அவர் பயப்படுறவங்க மட்டும்தான் அந்த கர்த்தர் அந்த கிருபை கொடுப்பாரு. அந்த கிஃப்ட் சாதாரண கிடையாது. ரசிக்கப்பட்ட புதுசில் எனக்கு ஆண்டவர் பார்த்தா ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும் தெரியுமா? ஐயோ எனக்கு சர்ச்சுக்கு போகணுமே, முதல்ல சபைக்கு போவேன் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் உயர்த்துக்கு போவேன், அதுக்கப்புறம் 3 மணிக்கு சுவிசேஷத்தை உயர்த்துக்கு போவேன். ஒன்று மிஸ் பண்ணாலும் ஒரு பயம் வரும். ஐயோ எனக்கு ஆத்மா நான் சந்திக்கலையே, அந்த ஆத்மாவுக்கு கைப்பிரத்து கொடுக்கலையே, ஐயோ சுவிசேஷத்துக்கு நான் போகலையே, ஆத்மாவுக்கு சத்திய சாட்சி சொல்லலையே, ஐயோ எனக்கு ஒரு பயம் வரேன். ஏன்னா இந்த 6 நாள் எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு, ஒரு நாளில் மட்டும் அவருக்கு எதுவுமே செய்யாம, அவர் மேலே பயம் இல்லாம, அது கொஞ்சம் தாமதமாட்டான ஒரு பயம் வரும். அந்த பயத்தினால தான் கர்த்தர் எனக்கு உயர்த்திடுச்சு. அவருக்கு பயப்படுற பயம் தான் நம்மளை உயர்த்திக்கிட்டே போறேன். எனக்கு பயம் இல்லை, ஆனால் நான் ரசிக்கப்பட்ட புதுசுலேருந்து வேலை போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. எனக்கு வருகிற வருமானம் கொஞ்சம் வரமாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு. அந்த வருமானத்தை நாங்கள் போய்க்கல, கர்த்தர் கிருபை நாங்கள் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்பிக்கை எங்கள் அம்மா வேலை மேலே கிடையாது, எங்கள் அம்மாவோட பணத்தில் கிடையாது, கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை. ஏன்னா சபையில் என்ன வந்து ஏது வந்து எனக்கு தெரியாது, எனக்கு என்ன தேவைன்னு அவர்தான் போயிடுச்சு. எனக்கு என்ன தேவைன்னு அவர்கிட்ட தருகிறேன். அப்போ என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது. எனக்கு உயரத்துக்கு வந்திருக்கேன், உயரத்தை செய்கிறேன், சபையை நடத்துகிறேன், ஆத்மாவை சத்தின்னு சொல்கிறேன், எல்லாமே யாரோட நம்பிக்கை? கர்த்தர் மேலே இருக்க நம்பிக்கை தான். ஏன் மேலேயோ இல்லை ஆத்மா மேலேயோ எனக்கு இந்த ஆத்மா இது போல இது வச்சு நான் போயிச்சுக்கலாம் அப்படி நினச்சேன்னா நிச்சயமாக அந்த பலிபுத்தி இருக்கணும். இவ்வளோ பேர் காணிக்கிறேன், அது போல வாய்ந்த உட்காந்து சாப்பிடலாம் நினச்சேன்னா அது வியாதி கொண்டு. ஏன் தெரியுமா? என்னை ஐட்டவர் உண்மையில் இருக்காரு. எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் எனக்கு கொடுப்பாரு. அப்போ என் நம்பிக்கை மனுஷன் மேலே போகுது. ஆண்டவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசிச்சுட்டு இந்த கர்த்தரை ஒரு காலத்தை செய்கிறார். ஏன் தெரியுமா?
நம்பிக்கை அவர் மேலே இருந்துச்சு. ஒரு ரூபா கூட கை விட்டு வாங்கி இப்போ உதாரணமாக ஒரு சாட்சி சொல்கிறேன். இப்போ ஆண்டு முடிச்சு உண்மையாலுமே சுத்தமாக காசு இல்லை, ஒரு ரூபா கூட இல்லை. ஹைதராபாத்துக்கு வர சொன்னாங்க. ஹைதராபாத்துக்கு வர சொன்னாங்க. நான் சொன்னேன் ஏதோ வட்டப்பட வேண்டாம், காசு இல்லை, டிக்கெட் எடுக்கணும், 4000 ரூபாய் வேணும் டிக்கெட்டு, காசு இல்லை, எல்லாம் காலியாச்சு, ஆண்டு முடிஞ்சது. உடனே ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜீப்பெல்லாம் 5000 ரூபாய் அனுப்பிச்சு. ஜீப்பெல்லாம் 5000 ரூபாய். அது ஒன்றுன்னா ஒரு ஆச்சரியம் தெரியுமா, நான் ஃப்ளைட்டில் வரேன்னு சொன்னால் அந்த காசு அனுப்புகிறேன். ஃப்ளைட்டில் எத்தனை பேர் வாங்க அத்தனை பேர் காசு அனுப்புகிறேன். நான் போன வாரத்தில் ஆந்திரா போயிட்டு வந்தேன். போன வாரத்தில் 16ஆம் தான் போயிட்டு வந்தேன். ஆந்திரா போயிட்டு வந்து நான் போகும்போது வேற ஊருக்கு தான் போனேன், வேற ஒருத்தரை பார்க்கறதுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஊரில் ஒருத்தர் நான் ஜெபம் பண்ணேன், அவன் மருமகள் பிரிஞ்சு சண்டை போட்டு போயிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்துடுவாங்க மருமகள். சண்டை பிடிக்காமல் இருந்தால் போகிற ஐயோ நாங்கள் சண்டை பிடிக்க மாட்டோம், நாங்கள் சண்டை போட மாட்டோம், ஆண்டவர் அடித்து கொண்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு வார்த்தை அவங்க மருமகள் வந்துட்டு அந்த ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அவர் வேலை ஹைதராபாத்தில் எடுத்து வேலை செய்கிறாரு, பில்டிங் கொத்தனார் வேலை மேய்ச்சிட்டு அவர். உடனே அவர் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிறாரு. அந்த குடும்பம் பிரிஞ்சு போன அந்த தகவல் ஹைதராபாத்தில் போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்ட பாஸ்டர் எப்போ வருவான்னு சொன்னார். அவர் பாஸ்டிங் முடிச்சு ஆண்டு முடிச்சு வருவேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வச்சுட்டாரு. இப்போ நான் வரேன்னு சொன்னேன் 16ஆம் தேதி ஹைதராபாத் சொல்லுமா. சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டே வந்து ஏறிட்டார். 11 மணிக்கு எல்லாம் ஒரு ஊருக்கு 4 மணிக்கு வர ஹைதராபாத்லேருந்து அந்த பசாபுரம் வரத்துக்கு 4 மணிக்கு வந்திருக்காரு. அந்த ஹைதராபாத்லேருந்து கிளம்பும்போது ஒரு காரியம் செஞ்சார். என்ன காரியம் செஞ்சார் தெரியுமா, அவர் ஊருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் வருவார், அவர் காரில் எட்டு வரணும் பிள்ளைங்க பாஸ்டர். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா, நாங்கள் உங்களில் இறங்கினோடனே ஆட்டோ பிடிக்கிறோம் பஸ் ஸ்டாண்டு போகிறது. உடனே ஒரு ஃபோன் வருது, அண்ணா கிட்ட சொல்கிறாங்க பாஸ்டர் வண்டி அனுப்பிச்சிக்கிறாங்க. நான் வண்டினா ஆட்டோ தான் அனுப்பிச்சிக்கிறான்னு பார்த்தா ஒரு வெள்ளைக்காரன் நேராக வருது என்கிட்ட. வெள்ளைக்காரன் வரும்போது இந்த காரணம் எங்கே பஸ் ஸ்டாண்டு இல்லை அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு. அப்போது நம்பிக்கை எங்கே நான் போயிருக்கிறேன்னா, தேவனை மாற்ற நம்பிக்கை. யாரும் ஒரு குடும்பத்துக்கு நான் ஜெபம் பண்ண போனேன்னு அந்த குடும்பம் உடனே ஒரு காரியத்தை செய்து வண்டி அனுப்பி என்னை இன்னும் வர வச்சுது. காரியம் நிறுத்தணுமா, என் தேவைகள் எவ்வளோ நிறைக்க இருக்குது. என் நம்பிக்கை அந்த கிராமத்துல அந்த ஆத்மா மேலே இல்லை, கர்த்தர் மேலே இல்லை. அந்த கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்ததுனால தான் தேவன் என் தேவைகள் சந்தித்தார். இன்றைக்கு அவர் காசு அனுப்பினாங்க. ஐயா நீங்கள் வந்து எதில் வரல வாங்க, நான் ஃப்ளைட்டு சொன்னால் விட அதை காசு கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்கள் எதுக்கு கார் அனுப்பிச்சிங்க, நான் உங்களை பார்க்க வரல, வேற குடும்பத்துனால பார்க்க வந்த, ஏன் கார் அனுப்பிச்சிங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இதுக்கு உங்களுக்கு கம்மியாக பண்ணியிருக்கிறேன், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு அதிகமாக செய்ய போகிறேன், இது நான் உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சுக்கிறேன். ஏன்னா யாரும் ஒருத்தரை பார்க்க வந்ததுக்கு அவரோட என்ன தெரியுமா, தேவன் என் வாழ்க்கையில் செய்த நன்மை நான் மறக்க மாட்டேன். அப்போ எனக்கு நம்பிக்கை, அவர் நம்பிக்கை யாரும் மேலே கர்த்தர் மேலே இருக்கு. எனக்கு நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும்போது ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டாரு. கர்த்தர் தன் பயப்படுற யாவரையும் கண்ணக்கி பார்ப்பாரு. நீ அவருக்கு பயப்படுற இல்லை உன்னை பார்த்துட்டே இருந்தா அந்த பயம் ஒன்று சிறந்த. நான் எப்பப்போ ஆந்திரா போனேன் அப்பப்போ மன்றாடி ஏறிக்கிட்டே இருப்பேன். ஆந்திராவில் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது பக்கத்தில் ஒரு சவர் நின்று அது வந்துச்சு பிரச்சனை, அதுக்குள்ளே இருக்கு. உடனே அதை காற்று வெளிப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மந்திரம் 10,000 ரூபாய் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மா பாதி பல்லு கீழே 3 பல்லு எடுத்துருக்கிறாங்க. அது ஜெபம் பண்ணதுக்கு அப்போ தான் காட்டுது. ஒரு எலுமிச்சை பையன் வச்சு பண்ணிக்கிறாங்க. உடம்புல ரத்தம் இல்லை, எலும்பு கொஞ்சமே இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா நம்ம நிலைமை நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது அதான் ஆண்டு சொல்கிறாரு. அவர் கண்ணோக்கி பார்க்க நிறைய பேர் சொல்கிறார், சமூகத்தில் வர்றவங்க மட்டும் ஜாக்கிரதை. ஏன்னா அவர் கண்களை உலாவி கொண்டிருக்கிறது. பூமியில் மாத்திரமல்ல சபைக்குள்ள சொல்கிறாரு, ஆதியான சபைக்குள்ள சொல்லுகிறது காதில் அவன் கேட்க கடவாண்டாரு. இந்த காது கொடுத்து அவர் வசனத்துக்கு மட்டும் நம்ம கவனிக்கணும். அவருக்கு நம்ம பயப்படுற பயம் அந்த வசனத்தை மட்டும் காட்டும். வசனத்தை கவனிக்காமல் அச்சத்தை பண்ணுறது, நம்ம கீழ்படியாமல் போட்டு பயப்படாமல் இது கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பார். கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷத்தில் கவனிச்சுட்டே இருப்பார். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வர அந்த நேரத்தில் கர்த்தர் ஒதுங்கிட்டு போயிடுவார். ரகசியம் நிறைய பேர் தெரியாத நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைபிள் படிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படித்தவங்களும் பைபிளை படிக்க மாட்டேங்குங்க, படிக்காதுங்க பைபிளை படிக்க மாட்டேங்குங்க. எப்படி உங்களுக்கு கர்த்தர் பேசுவான்னு தெரியும், ஜெபிக்கலாம் எப்படி கர்த்தர் உங்களுக்கு பேசுவான்னு தெரியும். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது கர்த்தர் காட்டுறாரு. நம்ம படிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் பேசுறாரு. தேவன் வசனத்து மூலம் தான் முதல்ல பேசுவார் நம்ம கிட்ட.
முதல்ல வசந்த மூலமா பேச ஃபர்ஸ்ட் பிரசங்கத்த மூலமா கத்த நம்மளோட கூட பேசுவோம். ஏன்னா நம்ம எதிரில் மிஸ் பண்றோமோ அதை கத்த கவனிச்சுட்டு இருப்பாரு. அப்ப மூணாவது காரிய கத்தருக்கு பயப்படுற பயத்தை ஒருத்தர் பார்க்கறாரு. எனக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள இருக்குதா? உன் நம்பிக்கை என் மேல இருக்குதா அல்லது ஒரு சுயபக்தி மேல இருக்குதா? உன் சுயபக்தி மேல இருந்தா முன்னிலை காட்டிலும் பெண்ணில் அதே மாதிரி தான் இருப்பார். ஒரு மனிதன் சொன்னாங்க, ஒரு விசுவாசி என்ன தெரியுமா சொன்னாங்க, 10,000 ரூபாய் தான் இருக்குது, இதுக்கு மேல என்ன செய்ய போறேன்னு தெரியல, இதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னு தெரியல, சரி ஒன்று செய்வோம், என்ன செய்யலாம், ஜபம் பண்ணலாம், கட்ட காலத்தை வாய்க்க பண்ணுவார். ஆனா அன்றைக்கு இந்த ஜபம் இப்ப 10 லட்சம் ரூபாய் கையில வந்துச்சு. இப்ப எப்படி தெரியுமாக்குது, ஜபம் வேண்டாம், நம்ம கையில பணம் இருக்குது, நம்ம கையில பலம் இருக்குது, நம்ம கையில தெம்பு இருக்குது, அதை இதை வச்சு செய்யறாங்க. 10,000 ரூபாய் இந்த ஜபமும் 10 லட்சம் ரூபாய் அந்த ஜபம். 10,000 ரூபாய் கையில இருந்தால் கொஞ்சமா இருக்கிற நம்ம ஜபமான கட்ட நிறைவா மாற்றணும்னு சொல்ல போல, இந்த 10 லட்சம் ரூபாய் நான் என்ன ஆண்டவரை செய்யணும், இதை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லி அதே நம்ம ஜபத்தை தான் கேட்கணும் தவிர நம்மளோட சுயபத்தினால செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டு சொல்றாரு, உன் நம்பிக்கை எது மேல இருக்குதுன்னு கேட்கணும். இரண்டாவது வந்தோடனே ஆண்டவர் மேல இருக்க பயம் போயிடும். ஏன் பயம் போயிடும் தெரியுமா? ஜெபிக்கிறது பயம் போயிடும், தேவனை சத்தத்தை கேட்கறது பயம் போயிடும். ஏன்னா இப்ப நம்மளோட பலம் வந்துச்சியா, பணம் நிறைய இனி நம்ம என்ன செய்யறாங்க. ஆனாலும் கத்த சொல்ல வருது, உன் கையில் என்னத்த வந்தாலும் உன்னை கண்ணோக்கமா இருப்பாரு. ஏன் தெரியுமா? உன் எண்ணெய் எங்க இருக்குது, உன் நம்பிக்கை எது மேல இருக்குது, உனக்கு பயம் யார் மேல இருக்குது, அதுதான் கத்தர் பார்ப்போம். அப்போ மூணாவது காரியம், தேவன் பரலோகத்துல அந்த கண்ணுக்கு பார்த்து நம்ம பயப்படுறவங்களை கண்ணுக்கு பாருங்க, நம்பிக்கை யார் மேல வச்சுக்கிற கண்ணுக்கு. நாலாவது மூணாம் அதிகாரத்துல 25வது, மூணாம் அதிகாரத்துல 25வது 25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் நாளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். பாரு, இந்த நேபுகாத்நேச்சர் என்ற பாபிலோன் தேசத்துல கவனிங்க, இந்த நேபுகாத்நேச்சரோட நோக்கம் என்ன தெரியுமா? தான் நிக்க வச்ச பொருட்களைய வணங்கணும். அதை வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாபிலோன் தேசத்துல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு எல்லா தேவை சந்திக்கணும். அதை வணங்காதவங்களுக்கு அந்த அக்கறை சூழல அவங்களுக்கு போடுறத நேபுகாத்நேச்சரோட திட்டம். கவனிங்க, இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த நாள் அந்த வசந்த வாசிங்க, 17வது வசனம் வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இப்போ 4வது காரியம் என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதனா உங்களை கட்ட எதிர்பார்க்கணும். ஏன்னா தேவனை ஆராதிக்க பரலோகத்துல பாத்தீங்கன்னா 24 மணி நேரமா சேனைகளை கட்ட பரிசுத்த சுற்றிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ பூமியில ஒரு மனிதனை ஆராதிக்கிறது எதுக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆராதி தேவன் துதிக்கு மத்தியில நான் வாசம் பண்றேன். இப்ப கவனிங்க, இந்த 3 பேர் ஆராதிக்கிறாங்க, சாத்ராக் மேசா ஆபேத்நேகோ. எப்பவுமே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கான்னு சொல்றாரு. அப்ப அந்த தேசத்திலேயும் தேவனை ஆராதிக்கிற கூட்டம் கிடையாது, ஆனா அந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேர் என்ன பண்றாரு தெரியுமா? நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருப்பாங்க. அப்ப அந்த வார்த்தை மீறி இயேசுவை தவிர வேற யாரும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம் ஒரு தீர்மானம் எடுத்த பிறகு நேபுகாத்நேச்சரோட முகம் வெளிப்பட்டது. அவன் முகம் மிருகம் போல மாற்றி அவன் என் வார்த்தை கீழ்படியாம நான் நிக்க வச்ச சிலை வணங்காமனால அவனுக்கு கொடுமையான தண்டனை, சூளை நெருப்பு 7 மடங்கா கட்டணம் போட்டான். அந்த 7 மடங்கா போடும்போது எனக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆராதிக்கிற ஆதியான அவன் மேல இறங்குறான்னு சொன்னா அவனை முழுவதை புதுப்பிக்கும்படியா மதுரமா மாற்றுறாரு. அப்ப அவன் 3 பேர் ஆராதிக்கும் போது அந்த சூளையில போடும்போது 4 மனிதனா பார்த்தாங்க. இப்போ நேபுகாத்நேச்சருக்கு ஒரு பயம், நான் சூளையில போடும்போது 3 பேர் தானே போட்டேன், 4வது ஒரு மனிதனை காண்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 4வது மனிதனை சாத்ராக் மேசாக் கண்ணுக்கு தெரியல, பக்கத்துல இருக்கிறான்னு யார் எதிரியா இருக்கிறாங்க அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம 3 பேர் தானே உள்ள போட்டோம், இப்ப 4 பேரா விடுதலையா இருக்கிறாங்க அப்படின்னு. எதிரி யாராவது உங்களுக்கு விரோதமா ஏமனாலும் சரி, ஆனா நீ ஆராதிக்கும் போது தேவனை துதிக்க சபிக்க மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள டெய்லியில தினமும் ஆண்டவர் மகிமை தனியால கணவர் வேலைக்கு போயிட்டாங்க, பிள்ளைங்களை ஸ்கூல் போயிட்டாங்க, எல்லாம் வெளியே போயிட்டாங்க, நீ தனிமையா இருக்கிறீங்க பாருங்க, அந்த கதுவை சாத்திட்டு 1 மணி நேரம் நீங்க முட்டி போட்டு ஆராதனை பண்ணுங்க. உண்மையுமே சொல்றேன்,
உங்க இல்ல கூடாத தேவன் மகிமை இறங்க. ஏன் தெரியுமா, நான் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறேன். இது துதிக்கும் போது நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லி அவர் இறங்கும் போது அந்த இடம் முழுவதும் மகிமை இருக்காரு. நீங்க கதவை திறந்து விட்டுருங்க. உள்ள வர்றவங்க எல்லாம் முதல்ல உங்க வீட்டுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா, உள்ள வரும்போது ரொம்ப அப்படியே பிரகாசமா இருக்கு, பயங்கர பவர காரணம் தெரியுமா, இந்த உள்ள ஆராதிக்க 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 தேவட மகிமை இறங்கும் போது உனக்கு ஆபத்து வரும்போது அதே மகிமை உன்னை பாதுகாப்பு, அந்த ஆதியானவரோட பாதுகாப்பு. இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்காம இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாள் தர பலவன் அதிகமாக இருக்கு. அந்த பலவனத்தின் மத்தியில் நீ ஆராதிக்கணும். ஒருத்தருக்கு 2 கால் இல்லை, இன்னொருத்தருக்கு 1 கால் இல்லை, இன்னொருத்தர் 2 கை இல்லை. அவங்க ஆராதிக்கும் போது எப்படி வயதுமா அந்த பக்கத்துக்கு அந்த கால் இல்லாதவங்க பறந்து 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 ஆராதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஆனால் கை இல்லாதவங்க இந்த வாக்கு மைக்கு வச்சு அப்படியே பாட்டை பார்த்து குதிக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுறாங்க. ஏன் தெரியுமா, தேவனை ஆராதிச்சு எது இருக்குதே இல்லையா, உள்ள மட்டும் இருந்தா போதும். உள்ளக்கான தேவனை ஆராதிப்பேன், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது உண்மையாலுமே சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி வெளியே வரும், உங்களுக்குள்ள இருக்கிற பலவனை வெளியே வரும், உங்களுக்குள்ள இருக்கிற இருளு சரியில்லை இருளுன்னு வாய்க்க உங்களை விட்டு வெளியே போய். ஏன்னா அக்கறை சூழ்நிலையில போன மாதிரி 4 பேரா இருக்கான்னு சொன்னா நீ ஆராதிக்கும் உங்களுக்குள்ள எப்படி வியாதி வர வாய்ப்பு இருக்கு இருக்காது. ஏன் நீ ஆராதிக்க ஆராதிக்க ஆதி அவங்க மேலே இறங்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற பலம் வியாதி எல்லாம் சத்துரு கட்டி வெளியே போயிட்டு இருக்கு. அதுதான் கத்தல் போயிட்டு இருக்கு. அதுதான் தேவன் சொல்றாரு, எப்போது துடி ஆராதிங்க. அவர் ஆராதிக்க கொண்டு சாத்திராக்க மேட்சாக ஆராதிக்கிறாங்க. அதில் வசனத்தை பாருங்க, அதில் அதே 3ஆம் அதிகாரத்தில் அதில் வந்து மூணாம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றார். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை வணிந்து கொண்டார்கள். இங்க பாத்தீங்க, அந்த இருக்கிற அந்த தேசத்துல எல்லாரும் பணிந்து கொண்டாங்க. 3 பேர் தான் பணிந்து கொண்டாங்க. அந்த 3 பேருக்கு மேல தான் ரொம்ப வெறும். ஏன்னா அந்த 3 பேரை ஆராதிக்க ஆராதிக்க தேவன் ஒரு காரியத்தை செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அது 22ஆம் வசனம் வாசிங்க. 25:5. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அதுதான் முக்கியமான விஷயம். எந்த தேசத்திலேயோ அவனுக்கு விரோதமா ஏமினாங்க 3 பேருக்கு அதே தேசத்தை கட்ட உயர்த்தினாங்க. ஒருவேளை நீ தேவனை எந்த அளவுக்கு ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்குறியோ அதே இடத்துல கட்ட ஒரு தெளிவு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆராதனை நடத்துற நேரத்துல கூட சில பேர் ரொம்ப தாமதமா இருக்காங்க, ரொம்ப துக்கமா இருக்குது. ஏன்னா நம்ம மனசாட்சி ஒரு குத்தனை. தேவனுக்கு 2 மணி நேரம் தான் கூட்டம், 2 மணி நேரம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அந்த 2 மணி நேரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம ஆராதனை மிஸ் பண்றோம். தேவனுக்கு பாட்டு பாடி மகிமைப்பட்ட அந்த பாட்டு பாட கூட நம்ம வரமாட்டேன்றோம். ஆரம்பத்தில் ஜெபிக்கிறோம், நம்ம மேங்கள் பாடிட்டு நம்ம ஜெபிக்க கூட வரமாட்டேன்றோம். ஆனா கழிச்ச தாமதமா வரனால தேவன் எவ்வளவு துக்கப்படுத்துமா. இந்த சாத்தாங்க மேய்ச்ச ஆபத்து பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோன் தேசத்துல எல்லா ஜனங்களும், எல்லா மந்திரிகளும், எல்லா ராஜாக்களும், எல்லா மந்திர சாட்சிகளும் பணிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனா இவர்கள் 3 பேர் மாத்திரம் நான் பணிந்து கொள்ள மாட்டேன். அப்ப தேவனை காண்கிற தேவனை யாரை பார்க்கறாங்கன்னா இவங்க 3 பேரை மட்டும் பார்த்தாரு, மற்ற ஜனங்களை யாருமே கத்தர் பார்க்கல. ஒருவேளை நீங்க உன் குடும்பத்துல வாழ்ந்து கொண்ட தெருவில் நீ சபையில நீ தேவனை ஆராதிக்கும் போது தேவன் யாரு பார்க்கறதே இல்லையோ, ஆனா ஆராதிக்கிற உள்ள கத்தர் கண்ணோக்கமா இருப்பார். ஏன்னா அதே ஜனத்தின் மத்தியிலே அதே சபை மத்தியிலே ஒரு உயர்த்தின தெய்வமா இருப்பாரு. அப்ப சாத்ராக மேசா ஆபத்து எங்கன்னா எந்த பாபிலோன் தேசத்துல நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வல்லவரா இருக்கான்னு சொன்னாரு, அதே பாபிலோன் தேசத்துல அவனை கட்ட உயர்த்துகிறான்னா எந்த சபையில தேவனை ஆராதிக்க வைரக்கமா இருக்கீங்க அதே சபையில உங்களை உயர்த்துகிறாரு. எந்த கூடாரத்துக்குள்ள நீ ஆண்டவர் ஆராதிக்க வைரக்கமா இருக்கிறியோ அதே கூடாரத்துக்குள்ள அதே தெரு பகுதியில உன்னை உயர்த்துகிறேன்னு கட்ட சொல்ற.
அவர் உயர்த்துகிறன்னு விரும்புகிறார். அப்ப அவர் துதிக்க ஆராதிக்க உன்னை உயர்த்திக்கிட்டே தான் போறாரு. அப்ப தேவனை ஆராதிக்க ஒரு மனிதனை பார்க்கிறாரு. என்னை துதிக்க நான் இங்க வாசம் பண்ண விரும்புகிறேன், ஒரு ஆத்மாக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன், ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆனா நேரடியா வர முடியல. அவன் ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது அவன் மேல முதல்ல பசுத்த ஆளி இறங்கி அவன் முழுவதை புதுப்பிப்பார், அவன் முழுவதை மாற்றுவாரு. அதுக்கப்புறம் தேவன் உள்ள வந்து வாசம் பண்ணுவார். அவன் முழுவது பிரகாசமா இருப்பான். அவனோட மகிமை அவன் மேல பிரகாசமா இருக்கும். பார்க்குறவங்க பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? நான் பார்க்கும்போது 3 பேர் தான் உள்ள போட்டேன், 4வது ஒரு மனிதன் இருக்கிறான், தேவன சாயலா இருக்கிறது. உன்னை பார்க்கும்போது ஒன்றே தான் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா உனக்குள்ள தேவனுக்கு, ஏன்னா உனக்குள்ள இருக்க தேவன சாயல் தேவன் உன்னோட இருக்கிறாரு. அப்ப தேவனை ஆராதிக்க வைரக்கம் இருக்கும்போது தேவன் நம்மளை உயர்த்துக்கிற தெய்வமா இருக்காரு. அதெல்லாம் தேவனுக்கு காண்கிறாரு. ஏன்னா தேவனை ஆராதிக்கிற ஒரு மந்திரம் எதிர்பார்க்கணும். தேவனை ஆராதிக்கிற ஒரு மந்திரம் எதிர்பார்க்க ஆராதனை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவரை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமா சொல்றேன், உங்க தலையில கட்டி வச்சு எல்லா கட்டுகளா இருக்குது. நான் பாஸ்டிங்ல இருக்கும்போது ஒரு நேரத்தில் என்னால் முட்டி போய் ஜெபிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே கட்டி விஷயமாச்சு, ரொம்ப பலவீனமாச்சு. ஒன்றுமே பண்ணல. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நின்றுட்டு ஆராதிக்க ஆரம்பித்தேன். பயங்கரமாக துதிக்க ஆரம்பித்தேன். பாட்டு பயங்கரமாக பாட ஆரம்பித்தேன். 1 மணி நேரம் பண்ணி பிறகு உக்காந்து பிறகு தான் தெரியுது. சபை க்ளோஸ் பண்ண பிறகு லைட் போட்டால் பிரகாசமாக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இவ்வளோதான் ஆராதிக்கக்கூடாது சட்டு கட்டி வச்சாரா, அந்த ஆராதனை மெத்தில் என் தேவன் நெருங்கி அந்த கட்டுகளை அதுக்குனால்தான் கட்டளை பாதுகாப்பு. இது நம்ம ஆராதிக்க மாட்டேங்கிறோம், ஆராதிக்க ஆயத்தமா இருக்க மாட்டேன். சபையில கொஞ்சம் தாமரமா இருந்துச்சு, நம்மள மனுச்சு கொடுத்துருந்தா ஐயோ நான் லேட்டா போயிட்டு எனக்கு ஆராதிக்க, ஒருவேளை நான் அதிகாலை தேவனை ஆராதிக்க போறேன், இல்ல ராத்திரி வேலை தனிமையா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தேவனை ஆராதிக்க அந்த தீர்மானம் எடுத்தா கூட போதும். ஆனா நீ எந்த இடத்துல அதிகமா இருக்கிறியோ அதே இடத்துல இருக்கிறார். சாத்தாங்க மேய்ச்ச அவன் பாபிலோன் தேசத்துல அடிமையா இருந்துக்கிறாங்க. ஆனா அந்த அடிமையை தலைவர அடிமைப்படுத்தினாங்க. ஆனா அதுக்கு பணிந்து கொள்ளாம இயேசு மட்டும் தான் ஆராதிப்பன்னு சொன்னவனு அதே இடத்துல கட்ட அவங்க உயர்த்துக்கிறார். ஒருவேளை உன்னை யாராவது அதிகமாக விஷயம் செய்யணும், அந்த இடத்துல கட்ட ஒன்று உயர்த்துக்கணும். அப்போ அந்த இடத்துல உயர்த்துக்கிற தெய்வமா இருந்தா ஒவ்வொரு நாளும் நீ ஆராதிக்கணும். அதுதான் உன்னை கண்ணுக்கு பார்த்துக்கிறது. வனந்திரமான இடத்துல ஆகார பார்ப்பார். வனந்திரமான நீதிமான் மனித அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாரு. அதே போல் நீ அவரோட பிள்ளை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். வாழ்க்கை வனந்திரமா இருக்கிற விட மாட்டார். அந்த வனந்திரத்துல கத்தர் பேசுவார். அந்த வனந்திரமான இடத்துல கத்தர் பேசுவார். 2வது வந்து கத்தர் காண்கிற தெய்வமா இருக்காரு. 2வது வந்து ஆண்டவர் சொல்றாரு. இன்னொன்று அவருக்கு தேடுகிற ஒரு மனிதனை பார்த்தாரு. அவர் பார்த்து தமக்கு பயப்படுறவங்க தம மேல் நம்பிக்கை வச்சுக்கிற மனிதனை பார்த்தாரு. அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் விரும்புகிறார். அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சைக்கு இன்றைக்கு ஏங்குற சத்துரு என்றைக்குமா பார்க்க போறாருன்னா எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. ஜெபம் இல்லாத வாழ்க்கை இல்லை, ஜெபம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் எப்போது இருக்கு. ஒரு மனிதனுக்கு தண்ணி இல்லாமல் ஒரு உயிர் இருக்காது நல்லா தெரியும். அதேமாதிரி ஒரு ஜெபம் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது. 100% அதான் உண்மை. ஜெபம் என்ன தெரியுமா? உனக்கு தேவனுக்கு இருக்கிற உறவு, உனக்கு தேவனுக்கு இருக்கிற ஐக்கியம் எல்லாமே அவர் தான். அது இல்லைன்னா நிச்சயமா ஒரு மனிதனை வாழ்ந்து காட்டவே முடியாது. 100% உண்மையா சார். ஒரு ஜெபம் இல்லாத எந்த மனிதனை வாழ முடியாது. ஜெபம் பண்ணீங்க தரித்திர வாழ்ந்ததே கிடையாது. ஜெபத்திலே வாழ்ந்தவங்க தரித்திர வாழ்ந்ததே கிடையாது. அந்த ஜெபமா அவர் உயர்த்தார். ஜெபம் இல்லாதவங்க வாழ்ந்து காட்டவே முடியாது. ஏன்னா தேவனுக்கு ஒன்று கடைசியாக ஒரு சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா கடைசிக்காக யாக்கோபு புத்தகம் அதிகாரத்தில் 24வது வசனம். ஆதலால் மனுஷன் வசனத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. பாருங்க, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்போ இன்னொன்று என்ன காரியம் என்னன்னு சொன்னால், இது நிறைய பேர் கண்டிப்பாக இதை கை கொள்ளணும். ஏன்னா நிறைய வாட்டி நான் சொல்லிக்கிறேன், கிரியை செய்யாத விசுவாசம் வேஸ்ட்டுங்க. அதை வசனத்தை வாசிப்போம். 21ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். அதுதான் ஆபிரகாம் கர்த்தர் சொல்றாரு, அப்ப நான் உன் ஆட்சியில் இருப்பேன், தேசத்தை விட்டு போறாரு. 2வது ஒரு காலத்து கேட்டாரு. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் வந்து 100 வயசுல பிள்ளை கொடுத்துரு, என்ன பிள்ளை மேல நோக்கமா என்ன? கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைய பலி செலுத்தின. அந்த பலிக்கு அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அது தன் பிள்ளைன்னு கூட பார்க்காம 100 வயசுல குத்துறான்னு சொல்லி அதை கூட நினைக்காம தன் பிள்ளை பலி செலுத்த ஒரு வைரக்கம் என்றால்தான் அந்த கிரியை பார்த்து அவன் நீதிமானாக்கப்பட்டான். இப்போ 4வது ஒரு காரியம், கடைசி 5வது ஒரு காரியம் என்ன தெரியுமா?
விசுவாசிங்க கிரியை இல்லாத விசுவாசம் வேஸ்ட். அதை சொல்ற பாருங்க. கடைசி 26வது வசனம் வாசிங்க. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அம்மா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பூமியில கிரியை செய்தாரா இல்லையா? கிரியை செய்தாரா? ஏன்னா முதல்ல கிரியை என்ன தருமா? நன்மை செய்கிற கிரியை செஞ்சது. எல்லாருக்கும் நன்மை செய்தார். இரண்டாவது வியாதித்தர் குணமக்களை மறைத்தவர் எழுப்பினார், குற்றரை சொற்குனார். மூன்றாவது முக்கியமான கிரியை என்ன தருமா? தன் ஜீவனை கொடுத்தார், தன் ரத்தத்தை சிந்தினார், தன் சிலுவை சுமந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ம்போது பிதாவை சித்தம் நிறைவேற்றேன், பிதா எனக்கு என்ன சொன்ன அதை சொன்னேன், அந்த விசுவாசம் மாத்திரமல்ல அதை கிரியையே செஞ்சிருக்காரு. அப்போ நிறைய பேர் நீங்க கிரியை செய்யாம கத்தவங்களை பார்த்துட்டே இருக்கு. நீங்க நிறைய பேர் சொன்னா வருத்தமா இருக்கு. கத்தவங்களை கவனிச்சுட்டே இருக்காரு, நீ ஏதாவது கிரியை செய்வீங்க. இப்ப கிரியை இல்லாத விசுவாசம் மட்டும் வச்சு என்ன பண்ண போறீங்க? அப்ப அந்த விசுவாசம் செத்தராயிடுச்சுன்னு சொல்றாரு. உன் விசுவாசத்துக்கு கூட கிரியை செய்யாம அந்த கிரியை எடுத்துருமா? இப்போ கட்ட ஒரு ஆத்மாவை பெறேன் ஆண்டில வந்துச்சு. இப்போ ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். 2019 தான் ஆந்திராவுக்கு நான் போனேன். 2019 போய் முதல்ல வச்சனத்தை நான் விதைத்தேன். வச்சனத்தை விதைத்தமோ அந்த விசுவாசம் கிரியை செஞ்சு. ரெண்டாவது இப்போ என்ன பண்ணேன்னா 1ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் போனேன். அப்போ எல்லாருக்கும் அங்கே கிஃப்ட் பண்ண கொடுக்க கிரியை செய்யும் போது தான் கத்தர் ஒவ்வொரு ஊரா 5-6 ஊர் கத்தர் கொடுத்துருக்காரு. 5 ஊருக்கு இப்போ ஹைதராபாத் 6வது ஊர். இப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீ எந்த இடத்துல போனாலும் கிரியை இல்லாமல் விசுவாசம் மட்டும் காட்டினா பெஸ்ட். ஏன்னா அந்த விசுவாசத்தை அந்த கிரியை செய்யும்போது அந்த ஆத்மா கத்தர் பலன் கிடைக்கும். ஏன்னா ஆத்மா கத்தர்கிட்ட கொண்டு வர. ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாம நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி, எனக்கு எல்லாமே கொடுத்தா நான் ஆசீர்வாதமாக இருக்கேன் அப்படி மட்டும் இல்லை. உனக்கு கொடுத்துரு எத்தனை பேர் நான் உருவாக்குறேன்னு கத்தர் கேட்குறேன். உனக்கு கொடுத்துரு எத்தனை பேர் நீ செஞ்சிருக்கேன்னு கத்தர் கேட்குறேன். இப்போ என் சபையில் ஒன்றுமே இல்லை. ஒரு காலத்தை நான் கேட்குறேன், ஒரு காலத்தை மட்டும் நான் கேட்டேன். என்ன தெரியுமா நினச்சேன்? ஆண்டவரே எல்லா சபையிலையும் ஆத்மா போகிறாங்க, கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க, அதேமாரி வசதியானுங்கிறாங்க, பணக்காரங்கிறாங்க, சொந்த வீடு இருக்குது, நல்லா இருக்குது, அவங்களும் நல்லா தராங்க. ஏன் சர்ச்சைக்கு மட்டும் ஏன் ரொம்ப மோசமாக இருக்குது? எல்லாம் மந்தத்தினால வருது, பிச்சாச்சினால வருது, வியாதினால வருது, எல்லாமே அதாவது ஒன்றுமே எதுவுமே இல்லையே. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னாரு? ஒரு எதை நான் கொடுக்குறேன்னா அதை மட்டும் பயன்படுது. அதில் நீ எப்படி கிரியை செய்யப்படுற நான் பார்ப்பேன். அதில் நீ எப்படி கிரியை செய்யப்படுற? அப்போ எனக்கு எவ்வளோ பேருக்கு நான் ஜோமனை கொடுத்தால கர்த்தர் என்ன கொடுக்குற? அதை விதைக்க ஆரம்பித்த போது அதோட பலன் பல்லவத்தை முடியாது. இப்போ நம்ம கிரியை செய்ய மாட்டோம், எதுவுமே சபைக்கு கொடுக்கறதில்ல, எதுவுமே ஒரு நாள் ஒருத்தர் பண்ணாமல் பணம் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு தெரிஞ்சு கூட அந்த ஆத்மாவுக்கு அந்த கிரியை செய்யாமல் போனால எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஒரு நாள் அந்த ஆத்மாவுக்கு இன்னொருத்தர் மூலமாக கத்த கிரியை செஞ்சுட்டாங்கன்னா நம்ம விசுவாசம் வேஸ்ட். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குன்னு கத்த சொல்லுவோம். அப்போ விசுவாசத்துல என்ன இருக்குன்னா கிரியை இருக்கணும். நீ என்னென்ன செஞ்சிருக்க கத்தருக்கு? உனக்கு எல்லாமே கத்தர் கொடுத்தாரு. இப்போ தாவீது பாருங்க, ஆடு மேய்க்கிறவனா இருந்தா. அதில் ஒரு வசந்த வாசிக்கா. தாவீது ஆடு மேய்க்கிறவனா இருந்தா. 1 நாளாகமம் புத்தகத்துல 1 நாளாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் இந்த வசனம் அப்படியே எடுத்துங்க. இந்த வசனம் அப்படியே எடுத்துங்க. 1 சாம்பல் எடுத்துங்க. இந்த வசனம் 29ஆம் அதிகாரம் அப்படியே எடுத்துங்க. 1 சாம்பல் எடுத்துங்க. 1 சாம்பல் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 11-12 வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயா கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆடுகள் மேய்க்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அம்மா கவனிங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவன் தகப்பன சொல்ல அவன் ஆடு மேய்க்கிறான், எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஆடு மேய்க்கிறான். அப்ப ஆடு மேய்க்கிற கொண்டு வர சொல்ற சாம்பல், அவனை கொண்டு வரதுக்கு நான் பந்திருக்க மாட்டேன். வந்த உடனே கர்த்தர் சொல்ற, இவன் தான் அபிஷேகம் பண்ணு. எப்போ அம்மா அபிஷேக தைலத்தை ஊத்துறாங்க இல்லையாம்மா? ஊத்திட்டாங்க. அப்போ உங்க மேல அபிஷேக தைலம் இருக்குதா இல்லையா?
உங்க மேல அபிஷேக தைலம் இருக்குதா இல்லையா? ஞானச்சரத்தில் அபிஷேக தைலம் தான் இருக்குது. ஆனால் இப்போ தாவீது இன்னொரு காரியம் பண்றாரு பாரு. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிங்க. இப்படி மனப்பூர்வமா கொடுக்க திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால உண்டானது உமது கரத்திலே வாங்கி கொடுத்தோம். 12 வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. 13 வாசிங்க. இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நாம் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். பாருங்க, நான் ஆடு மேய்க்கிறவனா இந்த ஆண்டவரே, இப்போ நான் பாவியா இருந்த ஆண்டவரே, என்னை பாவத்தை தூக்கி எடுத்து உங்க ரத்தத்தினால கழுவி என்னை அபிஷேகம் பண்ணீங்க. எனக்கு ஆண்டவருக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் கிடைச்சிருக்கு எங்கன்னு சொன்னா உன் கரத்துல வாங்குறோம். இப்ப யாருக்கு நான் செலுத்துக்கிறேன்னா அது தேவனுக்கு சொல்லாம கவனிங்க, தேவனுக்கு செலுத்துக்கிறேன். இன்னொரு காரியம் ஆண்டவர் இயேசுக்கு புதிய ஏற்பாடுல ஒரு காரியம் சொல்ல பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல தேவனுக்கு சபையில வெளிய ஜனங்களுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல அதுல 40ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வெளியே யாருக்கு வறுமையில இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க, உன் விதையை அவனுக்கு கொடுத்து அந்த விதைக்கு வளர வைக்கிறீங்க, அது எனக்கு தான் செஞ்சுன்னு சொல்றாரு. ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா உன் கணக்குல வாங்குற உமுக கொடுங்கன்னா அது ஆலயத்துக்குன்னு சொல்றாரு. அப்ப ஆலயத்துல நீங்க கிரியை செய்றீங்க இல்ல வெளியாவது கிரியை செய்றீங்க? ரெண்டுத்துல ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க சமூகத்தை நான் கிரியை செய்யறேன், எல்லா ஜனங்களும் மனப்புறமா செய்யறேன், வெளியே கூட நான் கிரியை செய்யறேன். இப்ப நீங்க சொல்ல முடியுமா? அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி கத்த சொல்றாரு. அப்ப நீ கிரியை செய்யறே இல்லைன்னு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஆண்டு. அப்ப 5வது காரணம் என்ன? நீ கிரியை செய்யறியா? அப்ப நான் உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன், இது கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன், உன் கை நிறைய உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனா நீ என்ன கிரியை செஞ்சிருக்கிற? இப்ப நம்ம பொக்கிச்சனை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம், வீடுக்குள்ள பூட்டி வச்சிருப்போம், பேங்க்ல பூட்டி வச்சிருப்போம், பேங்க்ல எல்லாம் வச்சு செக் புக்கெல்லாம் வச்சிருப்போம். ஆனா ஒரு நாள் உதவாம போயிடும், ஒரு நாள் அதுக்கு பயன்படுத்தாம போயிடும். ஏன் தெரியுமா? அது கிரியை செய்யாம வச்சிருந்த பாரு, அதுதான் கத்தருக்கு. ஏன்னா பொருளாட்சி ஓரளவுக்கு தான் நம்ம வைக்கணும். 110 போதும், அது என்னதான் முக்கியம். அதிகமாக வச்சிங்கன்னா பரலோகராஜ்யம் பாருங்க. ஏன்னா பொருளாச்ச ஜீவன் கிடையாது, பொருளாச்ச பரலோகத்தை சேர்க்காது. அதான் சொல்றாரு, பூமியில பொருளாச்ச பொக்கை சேர்த்த வைக்காது, பரலோகம் சேர்த்து. அப்ப 5வது காரியம் கட்ட உள்ள பாக்குற என்னன்னா கிரியை செய்யலன்னு கேட்கறாரு. சபைக்குள்ள கிரியை செய்றீங்க, அந்த ஆர்வம் இருக்குதா? பெருமைக்காக கிரியை செய்து ஒன்று இருக்குது. அது பெருமை எங்க தரமா நம்ம இஷ்டப்போல எங்க கொடுக்கலாம். அதை கட்ட விரும்பவே மாட்டேன், அது மனுஷன் விரும்புகிறான். என் தேவன் எனக்கு நன்மை அப்படி சொல்ல பாருங்க. ஆடு மேய்க்கிற இந்த எண்ணெய் என்னை கொண்டு எனக்கு எல்லாமே கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் ஏமாத்துறேன், என் ஜனங்கள் ஏமாத்துறான், உன் கணக்குல வாங்குறேன், நான் உமக்கே செலுத்துக்கிறேன். இதுதான் தேவன் சொல்றாரு, உன் சத்துருக்களை கீழ்படுத்தி உனக்கு வீட்டை உண்டு, உன் சத்துருக்களை கீழ்படுத்த இப்ப வீட்டை உண்டு பாரு. ஏன்? நான் மனப்பூர்வமா செய்தேன், அதை கத்தர் அங்கீகரிக்கிறாரு. நீங்க சபையில மனப்பூர்வமா இருக்கிறீங்களா இல்ல வெளியாவது மனப்பூர்வமா இருக்கிறீங்க? கொஞ்சம் வச்சுட்டு பாருங்க. ஒண்ணு மட்டும் ஆண்டு சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. நீ எப்படி நிர்வாணமா வந்து அப்படியே நிர்வாணமா போய் எதுமை கொண்டு வந்ததில்ல, ஒண்ணுமே கொண்டு போக, எதுமை கொண்டு போக முடியாது. எவ்வளவுதான் பணம் சேர்ச்சாரு. நம்ம இப்போ கூட பாருங்க, முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா குறிப்பிட்ட அவங்க வீட்டில் கோட்டையில் பார்த்தீங்கன்னா கோயஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருள் அப்படி இருக்கும். அவங்க வாங்கி சென்னாக்கே பண்ணலாம் இதுக்கு நாம் எதுக்கு சேர்த்துக்கிறோம்? பணவத்து போட்டு சேர்த்துக்கிறோமா இல்லை பூமியில் பொக்கிட்டு பேர் வாங்கணும்னு சொல்லி சேர்த்துக்கிறோம்? 5வது கிரியை இருக்குதா இல்லை ஒன்று கழிச்சுட்டு இருக்கேன். அதான் சொல்ல நான் காண்கிற தேவனாக இருக்கிறேன், ஒன்று நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு ரமாக்கு நான் சொல்லிட்டு இருக்கிற சாட்சி. சாதாரண கொட்டாய் இருக்கும்போது கதவு கிடையாது, கோணி இருக்கும், படுத்து பாய் கிடையாது, பறவை இருக்கும், மேலே ஓட்டெல்லாம் தெரியும், நீலா சூரியன்லாம் தெரியும், சந்திரன் தெரியும், மயம் வந்தால் ஓய்வோம். அந்த அம்மா ராமுவது ஜோம் பண்ணாங்க, துடிக்க ஆரம்பித்தாங்க, தேவனை மகிமைப்பட்ட ஆரம்பித்தாங்க, விடியல் வரைக்கும் பண்ணுறாங்க. எதில் ஒரு பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன்
தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. அந்த அம்மா வர வச்சு இவ்வளோ பணம் இவ்வளோ நகை கொடுத்தாங்க. அவள்தான் அந்த அம்மா அப்படியே மூட்டை கட்டி வீட்டுக்குள்ளே வச்சுன்னு ராமு ஜபம் பண்ணாம தூங்காமல் காத்திருக்கான். மயம் வந்தால் பணம் நெஞ்சிடம்மா அல்லது கதவு இல்லையே கேட்ட அந்த உலகம் தீனி போடுவானா விடியலுக்கு முடிச்சுட்டான். அப்போ அந்த அம்மா பணம் நகை எங்கே போச்சு தெரியுமா? என்ன வந்து அந்த போயிடுச்சு தேவன் மேலே போல. நீங்கள் சொல்கிறேன் கிரியை 5வது கட்டவங்களை பார்த்துட்டே இருக்கிறேன். எப்போ நான் வந்து கிரியை செய்கிறேன் அந்த வரை நான் ஆசைப்பட்டு சொன்னேன், இது செய்யணும், இது போடணும், அது பண்ணணும்னு கேட்டேன். என்கிட்ட இவ்வளோ தாங்க. ஆனால் கிரியை செய்ய வாஞ்சி எனக்கு இருந்துன்னு சொல்லி கர்த்தர் யார்கிட்ட கை நிதவும் இல்லை. எனக்கு என்ன தேவையோ யார் மூலமான கற்றுக் கொடுக்குறேன், யார் மூலமான பெற்றுருவார் கர்த்தர். அவருக்கு தெரியும் யார் செய்யணும். ஆனால் நீங்கள் கிரியை செய்யாமல் இருந்துட்டு கடைசி நேரத்தில் கொடுக்குறேன் பார்த்தா அங்கீகரிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சகோதர அடிமை சொன்னாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பணம் கொடுத்துருப்பாங்க. இந்த வச்சுக்கிட்டு அந்த பணத்தை பார்த்து அவன் கண்ணு கலந்துச்சு. ஏன்னா இந்த பணம் என்னை காப்பாற்றுது, இந்த பணம் என்னை வாயிருக்காது. இன்னைக்கு டாக்டர் கைவிட்ட ஏசப்பா என்னை வாயிருக்காங்க. அதை அப்படியே ஏசப்பா கொடுக்குறேன். உன் கருத்து வாங்கிடாது, உங்களுக்கு நான் செலுத்துக்கிறேன். அந்த காணிக்கை தான் ஆண்டு கட்டாங்க. அந்த காணிக்கை எங்கள் நம்ம அதெல்லாம் யோசிக்கிறோமா, கிரியை செய்கிறோமா? அந்த ஆண்டு வேலை எவ்வளோ பேர் சந்தோஷத்தை நம்ம பார்த்துக்கணும் தெரியுமா? பக்கெட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது கேட்குறவங்க ஆச்சரியப்படுறாங்க. யாருமே பக்கெட்டு இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுத்துருக்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அந்த பாய்ச்சலே ஆச்சரியப்படுற குரியக்கார பாய்ச்சல் சொன்னார், ஐயா நான் எத்தனையோ போட்டுட்டு போய்க்கிறேன், இந்த பக்கெட்டை நான் கண்ணால் பார்த்ததே இல்லை. இப்போ தான் முதல்ல பக்கெட்டை பாருங்க. ஏன் அந்த இடத்துல கத்தோட நம்ம மதி முட்டுறோம். எல்லா நேரத்தில் மனுச்சிக்கிறாங்க, ஒரு யாரும் மனசில் வருத்தப்படுறாங்க. எல்லா ஊழியக்காரங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் காணிக்க கொடுக்குறீங்க, தசம்பா கொடுங்கன்னு கேட்குறாங்க. 2வது ஜெபிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும், என் வருகை சம்பவமாக இருக்குது. நான் நிறைய ஊழியக்காரன் மூலமாக திருக்கட்சி மூலமாக பேசுனேன், நீங்கள் கேட்கணும். கர்த்தர் நான் இருக்க மலைப்பீட்டில் இருந்து தசமா பாட்டி பற்றி பேசுனேன். நீங்கள் சாட்சி என் தேவன் சாட்சி. இந்த 5வது சர்ச்சிட்டு என்ன சொல்கிறேன்னா, காணிக்க கூட நான் சொல்லலை, கிரியை செய்கிறேன். ஒரு சபையை கிரியை செய்யா இல்லை வெளியே கிரியை செய்ய. அப்போ அந்த சொல்கிறார், ஆண்டவரே இந்த சிறியல் எதை எனக்கு செஞ்சுங்க, அது எனக்கு தான் செஞ்சுன்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான், சாப்பாடு இல்லாத இருக்கிறான், எவங்க மென்டலாக இருந்தாலும் சரி, பைத்தியக்காரனாலும் சரி, என்னை பார்த்துன்னு நல்லா பேசுவான். ஏன் தெரியுமா? ஏதாவது அவன் செய்வான், அவனுக்குள்ள நான் கிரியை செய்வான் நல்லா தெரியும். அப்போ நீங்கள் எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க? எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், பத்திரமா வச்சுங்க. ஆனால் போகும்போது ஒன்று கூட வராது, ஒன்றுமே கூட வராது. ஆனால் கடைசியாக பரலோகத்துக்கு போகும்போது ஏன் தெரியுமா? பூமியில் நம்ம சுகபமாக வாங்கி சேர்த்து வச்சுருவோம். ஆனால் அது அனுபவத்தை யாரும் அதான் சொல்லுவோம். இந்த உலகத்தை விட்டு போகும்போது இதெல்லாம் யார் அனுபவிப்பான்னு கேட்டாங்க. இருக்கும்போது எவ்வளோ விதைத்த, எவ்வளோ வாரி கொடுத்த, எவ்வளோ செஞ்ச, அதுதான் பரலோகத்தில் விதைக்கணும். இந்த பூமியில் விதைத்து பரலோகத்தில் வளருது, அதுதான் கட்ட மிகுந்த பலன் கொடுக்குற வர சொல்ல. இந்த சிறிய செஞ்சு அது பரலோகத்தில் கணக்காயிடுச்சு. இந்த பூமியில் நான் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சது, நான் சுகபமாக வாழ்த்துக்காங்க, நான் சாப்பிட்டுக்காங்க, எவ்வளோ பேருக்கு நான் செய்கிறேன்னு பார்த்தேன். ஊர்லேருந்து அண்ணலாம் வைத்த வந்தாங்க, சொன்ன ஒரு வார்த்தை சாட்சி சொன்னேன். அவ்வளோ அருமையாக போட்டா நான் வந்துட்டு எனக்கே தெரியல, திருப்பி ஊருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, இங்கே இருந்தெல்லாம் வந்தேன். ஏன்னா அவ்வளோ கவலை எனக்கு சர்ச்சுக்கு 2 வாரமாக தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. கவலை போச்சு, சந்தோஷமாக இல்லை, கூட்டம் நல்லா இருந்தது. இவ்வளோ செலவு பண்ணுறது ரொம்ப ஒரு சொந்தமாக வீடு வாங்கி கட்டுறதாங்கப்பா. நான் வீடு கட்டுறதுக்காம ஆண்டு போதகளை வச்சுருக்காரு, அதுக்கு அந்த பாய்ச்சல் ஆயிட்டாரு. பாப்பா நல்லா இல்லை காணிக்கு வாங்கி ஒரு பங்களா கட்டி ஏற்றி போட்டு பார்த்து தூங்க சொல்லி எடுத்தார். எவ்வளோ விதைக்குது அவ்வளோ பண்ணுறது. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எடுத்தார், ஆந்திராவில் யாரும் செய்ய மாட்டாங்க, ஆந்திராவில் யார் செய்ய. உன்னதான் நான் முதல்ல பார்த்தேன், 2019 பார்க்குறேன் எவ்வளோ செய்கிறார். அப்போ அதெல்லாம் சேர்த்து வச்சுன்னா வீடை கட்டிக்கலாங்க. நான் சேர்த்து வச்சு கட்டுறதுக்கு பிளான் பண்ணால் எல்லாமே அழிஞ்சிடுவேன். நான் வளர்த்து அப்படியே கிரியை செஞ்சுட்டு இருந்தால் அதோட ஆத்மாவுக்கு பலன் பல்லவங்களை சந்தோஷப்படுவேன். அதுதான் அந்த சொல்ல. 5வது உன்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, கிரியை செய்யறியா, பார்த்துட்டே இருக்கிறார். உனக்கு நான் கொடுத்தனே, எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறியா, நான் உனக்கு செஞ்சேனே, ஏதாவது செஞ்சுருக்கிறியா, கண்டிப்பாக உனக்கு பார்ப்பேன். அதுதான் ஆண்டு சொல்கிறேன். நான் உன்னை காண்கிற தெய்வமாக இருக்கிறேன். உனக்கு வாரி கொடுத்தேன், எனக்கு அண்ணமும் கொடுத்துட்டாரு. ஆண்டு 50 ரூபா மேலே செலவாச்சு, ஆனால் காணிக்க கம்மி தான். ஆனால் 3 பேர் உங்களுக்கு அந்த 3 காணிக்க கடைசி இருக்க காய்ச்சிட்டாரு. 3 காணிக்க நான் பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? அவங்க கஷ்டமாக இருக்குது, குற்றமாக இருக்குது. மழையை கொடுத்துட்டாங்க காணிக்க, அவர் கண்ணு எல்லாம் வீட்டில் கொடுத்துறாங்க. அதை அவங்க கொடுக்குறாங்க. இது ஆண்டு வைக்கிற வருஷம் வந்துட்டாங்க. 5 ரூபாய் கேன்சல் போட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேதனை தராங்க அவங்க செய்யறது. அவர் ஒரு நாள் தான் வருமானம், ஒரு நாள் 2 3 பிள்ளை காலேஜ் படிக்க வைக்கிறார். பொண்ணு காலேஜ் முடிச்சிச்சு, கல்யாணம் பண்ணிட்டார்.
பெரிய பையன் இன்னொரு காலேஜுக்கு போகிறார், இன்னொரு பையன் +2 முடிச்சு காலேஜ் சேரப்பாரு. எப்படி அவர் தேவனுக்கு எவ்வளோ கிரியை செய்கிறாரு, அவ்வளோ கரெக்டாக அவர் உயர்த்திட்டு போகிறார். யார்கிட்ட அவர் கைவிட்டு வாங்குறது. இதுதான் 5வது கரெக்டாக கிரியை எதிர்பார்க்கறது. உன்னை கவனிச்சுட்டே இருப்போம். உங்களுக்கு தெரியாது, இப்போ கவனிச்சுட்டு இருப்போம். ஒரு நாள் வரும், அந்த பணமே வேணாம், அந்த பொருளை வேணாம், இதை நான் வெறுக்கிறேன்னு சொல்கிற நிலைமை வந்துடும். அப்போ தான் அந்த கதை எத்தனை ஊழியக்கார மூலமாக பேசணும், இத்தனை சொல்லணும். அதுதான் சொல்கிறது. முதல் காரியம் அவர் வந்து நீ அவருடைய புள்ளியாக இருக்கிறதுனால நீ எங்கே போ வந்த இடத்துல உன்னை யார் சித்திராட பண்ண கொடுமைப்பட்டினாலும் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. அங்கே உன் கண்ணில் காண்பாரு. அதான் முதல். 2வது காரியம் உனக்காக உத்தமான ஏம்பு வருவான், சத்துரு வருவான். ஆனால் ஜெபிக்கிறா இல்லையான்னு பார்ப்பாரு. மனுஷன் தேடி போவாது. ஜெபம் வந்து ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கணும். 3வது ஒரு காரியம் கர்த்தர் வந்து பரலோகத்துலேருந்து கண்ணோக்கி பார்க்குறாரு. நமக்கு பயப்படுற மனுஷனை பார்க்குறாரு. தன் மேல் நம்பிக்கை இருக்குதா, இல்லை மற்றவங்க மேல் நம்பிக்கை இருக்குதா, டாக்டர் மேலே நம்பிக்கை இருக்குதா, அதை பார்க்குறாரு. 4வது காரியம் நீ எப்போமா ஆண்டவர் ஆராதிக்கணும். நீ ஆராதிக்க ஆரம்பித்தாலும் போதும், உங்கள் பலவனை போயிடும். 40 நாள் நான் சாப்பிடாம இருந்தால் என் பலவனை எப்படி இருந்திருக்கேன். அந்த ஆராதிக்கிறதுனால்தான் சத்துரு கட்ட முடியல. ஒவ்வொரு உறுப்பும் பாதிப்பாது. இன்னைக்கு ஒரு சகோதரருக்கு ஜெபம் பண்ணு. மற்ற வந்தார் வேகமாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இல்லை முடியல, இந்த அதனால் ஆப்ரேஷன் பண்ணு வேகம் அம்மாவாசை வந்த சக்தி இல்லை, என்னால் முடியல, நான் போட்ட அப்ளிகேஷன் கூட முடிவு பண்ணேன். சரி கொஞ்சம் நேரம் மேலே வாங்க பேசிட்டு போங்க. ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி பற்றி இப்போ சாயந்தரம் போன ஒரு வார்த்தை சொன்னது. அது வரைக்கும் அந்த வயிறு பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் நிற்க வச்சு ஜெபம் பண்ணி தட்டினது வழியே இல்லை. 2வது கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் ஒரு நேரத்தில் உட்காந்து எனக்கு முடியாது உடம்பு. 2.5 மணி நேரமாக சர்ச்சில் உட்காந்து பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நல்லா இருக்கணும். காரணம் இருக்கணும், ஒரு மனிதனை ஆராதிக்கணும், கர்த்தருடைய கட்டை கரெக்டாக. அதுதான் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும். அது தயவு சேர்ந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் தசம்பா கொடுங்க, ஆஞ்சலேயர்களாக கொடுங்க, நான் கேட்கல. கிரியை செய்யுங்க. எல்லாமே வீட்டில் வச்சுக்காதீங்க. நீங்கள் ஒரு பிளான் பண்ணலாம், எல்லாம் சேர்த்து இது பண்ணலாம் அது பண்ணலாம், எல்லாமே அபத்தமாக இருக்குது. ஏன் தெரியுமா, அதை திட்டம் அவருக்காக தான், நம்ம கையில் கிடையாது. நம்ம பண பலத்தினால இல்லை. முதல்ல கம்மியாக இருந்தது, எப்படி ஜபம் இருந்தது முதல்ல, அது கூட கிடையாது. எவ்வளோ வைரக்காந்து சபைக்கு போகணும், ஆண்டு ஜெபிக்கணும், அந்த பாதத்தில் ஐவர் இருந்துச்சு. இப்போ வந்தால் அந்த வைரக்கம், இப்போ வந்தால் கண்ணுது, இப்போ வந்தால் ஜபம் இல்லை. ஏன் நம்ம கையில் நிறைய வந்துச்சு, எதுக்கு ஜபம்? நம்ம கையில் பணம் இருக்குது, நகை இருக்குது, அது ஒன்றை வாய வைக்காது. கர்த்தர் தான் ஒன்று வாய்ப்பாரு. அதில் கிரியை செய்யத்தான் கர்த்தர் விரும்புகிறேன். அது வெற்றி போட்டுருங்க, வெற்றி எல்லாத்தையும் போட்டுருங்க. கர்த்தர் உனக்கு மிகுதியான பலம் கொடுத்தாரு. பூமியில் பொக்கு சிட்டு இருக்கிற பல்லவத்தை சேர்த்துங்க. அதுதான் உங்களை அங்கே கொண்டு போகும். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக.